நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த பேசிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த கரூரில் இன்னைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியை டிஐபிஆர் அப்படிங்கிற அரசினுடைய யூடியூப் சேனல், அது அரசு பணத்தில் இயங்கக்கூடிய யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலுக்குன்னு சில அலுவலர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு மாத சம்பளமாக இருக்கட்டும், அல்லது அரசின் மூலமாக கொடுக்கக்கூடிய சலுகைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே அரசினுடைய கஜானாவிலிருந்து, அதாவது மக்களாகிய நம்முடைய வரிப்பணத்திலிருந்து கொடுக்கக்கூடியது. அந்த வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய டிஐபிஆரில் அரசு நிகழ்ச்சிகளை மட்டும்தான் ஒளிபரப்புவாங்க. அப்புறம் சட்டமன்ற நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவாங்க. ஏன்னா அதுவும் அரசு சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி. மற்றபடி ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துனாக்கா அந்த நிகழ்ச்சியை டிஐபிஆரில் ஒளிபரப்ப மாட்டாங்க. இன்கேஸ் டிஎம்கே ரூலிங்காக இருக்கும் பொழுது டிஎம்கே திமுக சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அப்படின்னாக்கா அதை ஒளிபரப்ப மாட்டாங்க. அரசு சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அப்படின்னாக்கா அது மட்டும்தான் ஒளிபரப்புவாங்க. ஆனால் இந்திய தொலைக்காட்சியிலேயே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் எப்படி சூழல் நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக அரசு தொலைக்காட்சியில், அரசு யூடியூப் சேனலில் அந்த மாநிலத்தை ஆளுகிற ஒரு கட்சியினுடைய கட்சி சார்பாக நடத்தப்படுற நிகழ்ச்சியை முதலாக ஒளிபரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதற்கு உண்மையிலேயே இந்த தமிழக அரசு வருத்தப்படணும், வேதனைப்படணும், துக்கப்படணும், துயரப்படணும். இதுக்கு தயவுசெய்து எங்கள் ஐயா திருமாவளவன் அவர்கள்கிட்டையோ அல்லது எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்களுடைய இந்த கேள்வியை கொண்டு போய் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. ஏன்னாக்கா இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் எனக்கு பக்குன்னு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்வியை அவரிடம் யாரும் கேட்டு விடாதீர்கள். ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி நடந்த அந்த கட்சி சார்பாக நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியினுடைய லைவ் டெலிகாஸ்ட்டை இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் அந்த ஸ்மார்ட் டிவியில் ஒளிபரப்பியிருக்காங்க. எல்லா மாணவர்களையும் கிளாஸ் ரூமில் உட்கார வச்சு அந்த டீச்சர் அந்த டிவியில் அந்த நிகழ்ச்சியை போட்டு காமிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே இது ராஜமோகன் அவர்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா அல்லது தெரியாமல் நடக்குதாங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை தெரியாமல் நடக்குதுனாக்கா ராஜமோகன் அவர்களே, இன்னைக்கு இந்த வீடியோ வைரலாக இருக்குது, அதனால் தயவுசெய்து அது சம்மந்தப்பட்ட பள்ளியின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த டெலிகாஸ்ட் யார் ரெடி பண்ணாவோ அது சம்மந்தப்பட்ட ஆசிரியர்களோ அல்லது தலைமை ஆசிரியரோ அல்லது கிளாஸ் டீச்சரோ யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவர்களோ எல்லாரையும் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அப்படி இல்லை எங்களுக்கு தெரிஞ்சே தான் நடக்குது அப்படின்னாக்கா திரும்பவும் சொல்கிறேன், இந்த கேள்வியையும் எங்கள் ஐயா திருமாவளவன் அவர்கள்கிட்டையோ அண்ணன் வன்னியரசு அவர்கள்ட்டையோ தயவுசெய்து இந்த கேள்வியை மட்டும் ஷூட் பண்ணிடாதீங்க. இல்லை எங்களுக்கு தெரிஞ்சதான் நடக்குது அப்படின்னு ராஜமோகன் அவர்கள் சொன்னாக்கா திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், துக்கப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, லேட் ஆயிடுச்சு, வராதீங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு நினைச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. எவ்வளோ ஒரு யோக்கியமான ஒரு நபர் மீது இப்படி தேவையில்லாமல் அந்த காவல்துறை வேணும்னே அந்த ஸ்டாம்பீடு ஆகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி அதுக்குள்ளே விஜய் அவர்களை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு 41 பேர் சாகிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்கன்னு ஐயா சிஎம் விஜய் அவர்கள் சொல்கிறாருனாக்கா அந்த காவல்துறை தான் அதற்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறது சொல்கிறார். அப்போ நீங்கள் முன்னாடியே இதில் வேற ஒரு இடத்துல இதே மாதிரி முன்னொரு நாள் நடக்கும் பொழுது அங்கே முடிச்சுட்டு நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தது. அப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த இடத்துக்கு போக வேண்டாம், சூழல் சரியில்லைன்னு சொன்னீங்க, அதனால் நாங்கள் திரும்பிட்டோம். ஏன்னாக்கா அந்த மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிறத திரும்பிட்டோம். அதே மாதிரி போலீஸ்காரர்கள் இங்கேயும் எங்களிடம் சொல்லியிருக்கலாமே, அந்த ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குல்ல, அதையே நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இதற்கு தகுந்த ஆதாரத்தோடு தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கோம். அதனால் அப்போ என்ன நடந்துச்சு, அப்போ போலீஸ்காரவங்க விஜய் அவர்களிடம் அந்த ஆர்கனைசர்ஸ்ட்டை சொன்னாங்களா இல்லையா, உள்ளே போக வேண்டாம், சூழல் சரியில்லை, ஸ்டாம்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மக்கள் செத்து போவாங்க, அதனால் வேண்டாம், திரும்பி போங்க, அல்லது இங்கேயே நின்று கூட பேசுங்க, எதிர்த்தாப்புல மக்கள் கூட்டம் இருக்குது அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறத ஹையர் அஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஐயா டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் அந்த சம்பவம் நடந்த பொழுது அங்கேயே ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்காரு. ப்ரெஸ் மீட் பண்ணும் பொழுது இந்த சம்பவத்தை அவரே சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் பாருங்கள். கரூர் டவுன் டிஎஸ்பி நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு அவர் தான் அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்டில் வச்சே பேசி சொல்லியிருக்கிறாரு. சரிங்க, நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வச்சே பேசலான்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்குறாங்க. இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும்,
இங்கேருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்கேருந்து எங்களுக்கு வந்து சரியாக மைக் கேட்காது, சரியாக கேட்காது. ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி க்ரௌடை கொஞ்சம் ரெண்டு சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. இப்போ ஐயா டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களே போலீஸ் சொன்னுச்சா இல்லையா, அதுவும் டிஎஸ்பி அவர்களே போய் சொல்லியிருக்காரு. சரி, டேவிட்சன் ஆசீர்வாதம் சொன்னாக்கா நாங்கள் நம்பணுமா? அது திமுக பீரியடுங்க. அப்போ திமுக ரூலிங்கில் இருக்கும் பொழுது காவல்துறை டிஎம்கேனுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுகைகள் இருக்கும். அப்போ அவர் சொல்கிறத தானே அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆட்சியில் ஒரு போலீஸ் சொல்லுதுனாக்கா அது எப்படி நான் உண்மைன்னு நம்ப முடியும் அப்படின்னு மூளை வீங்கி போய் அப்படியே முதுகு வழியாக பின்னாடி வர்றவங்க யோசிக்கலாம். உங்களுக்காக தான் இன்னொரு கட்டம் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது தாவேகாவிற்காகவே பிறந்து வளர்ந்து பத்திரிகையாளராக இன்னைக்கு ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா குபீர் அகமது அவர்கள் அப்போ ப்ரெஸ்ஸில் பேசும்பொழுது இதே தகவலை அவரும் சொல்லியிருக்காப்புல. அதையும் நீங்கள் பாருங்கள். பஸ் அப்படியே உள்ளே வருது. போலீஸ் வந்து சொல்கிறாங்க 500 மீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் நின்று பிரச்சாரம் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. அவர் வந்து முடியாது, நம்ம அந்த பாயிண்டில் தான் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் யார் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி பேசிகிட்டு இருக்காரு. அவருடைய சேனலில் அவரே வாக்கு மூலமாக அதை கொடுத்துருக்கிறார். அப்போ போலீஸ் சொல்லியிருக்கு, அறிவுறுத்தல் செஞ்சுருக்கு, இதுக்கு மேலே போக வேண்டாம், ஸ்டாம்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் பேசுகிறதா இருந்தால் இங்கேயே பேசுங்க, இதுக்கு மேலே போக வேண்டாம், அது மக்களுக்குடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறத சொல்கிறத மீடியம் அந்த ஆர்கனைசேஷன் இல்லை நாங்கள் உள்ளே போயே ஆகணும், அங்கே தான் நாங்கள் ஆடியோ செட்டப் பண்ணியிருக்கோம், அங்கே தான் லைவ் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு அல்லது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அங்கே தான் ஏதுவாக இருக்கும், நாங்கள் அங்கே தான் வந்து ஃப்ரேம்லாம் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம், அதனால் நாங்கள் உள்ளே போயே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று அந்த வண்டியை உள்ளே கூட்டு போயிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் எதோட கனெக்ட் பண்ணி பார்க்கணுன்னாக்கா போலீஸ் சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் உள்ளே போயே அவனை அடம் பிடிக்கணும்? இதற்கு முன்னாடி நடந்த ஒரு ஊரில் முடிச்சுட்டு இன்னொரு ஊருக்கு போகும்போது இதுக்கு அதுக்கு முத நாளோ நடந்த ஒரு சம்பவத்தை அவரே குறிப்பிட்டு சொல்கிறாரு. நாங்கள் அதை முடிச்சுட்டு இன்னொரு ஊருக்கு வரும்போது அப்போ வந்து போலீஸ் சொன்னாங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டு நாங்கள் திரும்ப போயிட்டோம், ஏன்னாக்கா அந்த ஊரில் உள்ள மக்களுடைய உயிர் ரொம்ப முக்கியம், அதையும் கணக்கில் வச்சுட்டு தான் ஓகே அப்படின்னாக்கா நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்ன விஜய் ஏன் கரூரில் மட்டும் அதே போலீஸ் அச்சுறுத்தும் பொழுது, அதே போலீஸ் வந்து உங்களுக்கு தகவலை சொல்லும் பொழுது, உங்களுக்கு அறிவுறுத்தல் செய்யும் பொழுது அந்த இடத்துல மட்டும் ஏன் கேட்காம நீங்கள் உள்ளே போயே அவனும் ஒத்த காலன்னு உள்ளே வந்தீங்க அந்த ஆர்கனைசேஷன் மூலயமாக ஏன் வந்தீங்க? ஏன்னா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க ஏற்கனவே. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாடணும், அதன் மூலமாக செந்தில் பாலாஜி அவர்களை கார்னர் பண்ணணும், அதை வச்சுக்கிட்டு இந்த எலெக்ஷனில் செந்தில் பாலாஜி அவர்களை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி இந்த கரூர் இந்த கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை டவுன் பண்ணி அதன் மூலமாக கொங்கு மண்டலத்தில் சீட்டுகளை ஜெயிக்கணும், அல்லது ஏற்கனவே இவிஎம்மை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு, அதற்கு ஒரு காரணமாக இந்த 10 ரூபா பாட்டில்னு பாடினதுனால செந்தில் பாலாஜி அவர்களுடைய கோட்டையில் உள்ள அனைத்து சீட்டிலும் காலி ஆயிருச்சு அப்படின்னு ஒரு நேரேஷனை செட் பண்ணணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபி போட்டு கொடுத்த அந்த ஸ்கிரிப்டை அவர் இங்கே பாடினாதான் அதற்கு தகுந்தது மாதிரி ஸ்க்ரீன் பிளேவை நகர்த்த முடியும். அப்போ அதுக்காக நாங்கள் இங்கே பாட்டு பாடியே தீரணும், அதனால இந்த இடத்துல பாடினாதான் செந்தில் பாலாஜிக்கு நேராக நம்ம பாடினது மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக அப்போ போலீஸ் அச்சுறுத்தல் செஞ்சும் அதை தாண்டி மக்களுடைய உசுறு மீது உங்களுக்கு அக்கறை இல்லாமல் நீங்கள் உள்ளே வந்து நின்று பாடுனீங்களா அப்படின்னு மக்கள் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கேட்குறாங்க. ஒருவேளை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அல்லது பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வியை கேட்டால் முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் சொல்வார்? மக்களாகிய உங்கள்கிட்டே விடுறேன், இந்த கேள்வியில் நியாயம் இருக்கா இல்லையா நீங்களே யோசிங்க. நியாயம் இருந்துச்சுனாக்கா நீங்களும் உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸில் இந்த கேள்வியை எழுப்பி முதலமைச்சரை டேக் பண்ணி கேளுங்க. நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? ஒரு டிவியில என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்கிரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. மழலை கூட சரியா வராதப்போ ஒரு பேப்பர் மேகசின்ல என் போட்டோவை பார்த்தா அது சிரிச்சுக்கிட்டு அந்த கள்ளங்கவனம் இல்லாத அந்த சிரிப்பு, அந்த கடவுள் மாதிரி இருக்கிற அந்த பச்சை பிள்ளைங்களை இழந்திருக்கோம்யா. அதாவது குழந்தைங்க சென்டிமெண்ட்டாக கொண்டு வர்றாரு. ஓட்டு வேணும்ல, அதுக்காக எல்லா சென்டிமெண்ட்டையும் உள்ளே போட்டு பேசியிருக்காப்புல. அதில் குழந்தைங்க சென்டிமெண்ட். அப்போ யாரெல்லாம் இறந்துருக்காங்கனாக்கா என் அக்காவுடைய பிள்ளைகள், என் தங்கச்சியினுடைய பிள்ளைகள், அப்புறம் என்னுடைய குழந்தைகள் தான் சொல்ல போனோம்னாக்கா அது டிவியில் பார்த்தாக்கா என்னை முத்தம் குஞ்சுற குழந்தைங்க, மேகசினில் பார்த்துட்டாக்கா விஜய் மாமான்னு சொல்கிற குழந்தைங்க, இந்த குழந்தைகள் எங்களுடைய குழந்தைகள் நாங்கள் இழந்திருக்கோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறாரு நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள். இந்த பர்ஃபார்மன்ஸை நீங்கள் சினிமாவில் பண்ணியிருந்தீங்கனாக்கா நல்லா இருந்திருக்கும். ஆதி படத்துலையோ அல்லது வேட்டைக்காரன் படத்துலையோ சுறாவிலையோ குருவிலையோ அல்லது மற்ற திரைப்படங்களில் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸை போட்டிருந்தீங்கனாக்கா அந்த படம் ஓடி இருக்கும்.
நீங்கள் அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல அரசியல் பண்ணுறீங்க, அரசியல் பண்ண வேண்டிய இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க. நம்மள்ட்ட உள்ள பெரிய பிரச்சனை இதுதான். சரி, அந்த குழந்தைகள் மீது அவ்வளவு அக்கறையாக நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அப்போ ஏன் அன்னைக்கு ஸ்டாம்பீட் ஆகும் பொழுது ஏன் தெரிச்சு ஓடுனீங்க? ஐயோ ஏன் அக்காவுடைய குழந்தைகள், ஐயோ ஏன் தங்கச்சியுடைய குழந்தைகள், ஐயோ ஏன் வீட்டு குழந்தைகள், ஐயோ ஏன் தங்கச்சி, ஐயோ ஏன் அக்கா, ஏன் அம்மா, ஏன் அண்ணன், ஏன் தம்பி, ஏன் சித்தப்பா, ஏன் சித்தி, ஏன் பெரியம்மா, ஏன் பெரியப்பா, ஐயோ இவ்வளோ பேர் ஸ்டாம்பீட் ஆகி உள்ளே சாக போகிறாங்களா, நான் இங்கேருந்து நகர மாட்டேன், இந்த ஏங்க எனக்கு என் உசுர்கள் தாங்க முக்கியம், என்னுடைய என் கழக கண்மணிகள் தாங்க முக்கியம், எனக்கு வந்து இந்த என் சொந்தங்கள் என் உறவுகள் தாங்க முக்கியம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீங்கள் அதே இடத்துல நின்றுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்றைக்கி பேசுகிறதுல லாஜிக் இருக்குது. நீங்கள் அன்றைக்கி இதெல்லாம் விட திருச்சி ஓடும் பொழுது திருச்சி ஏர்போர்ட்டில் பல பத்திரிகையாளர்கள் கேட்டாங்களா, 30க்கும் மேற்பட்டவர்கள் உங்கள் கூட்டத்துக்கு வந்தவங்க ஸ்டாம்பீடாகி இறந்து போயிருக்காங்க, இப்போவே 30 நம்பர் வந்துருச்சு, நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க இதுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது இதே பதில் அன்னைக்கு நீங்கள் சொல்லி பேசியிருந்தீங்கன்னாக்கா, பாருங்கள் திமுக தாங்க காரணம், பாருங்கள் போலீஸ் தாங்க காரணம், செந்தில் பாலாஜி தாங்க காரணம், ஸ்டாலின் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இதை பேசியிருந்தீங்கன்னாக்கா ஓகே, இன்னைக்கு பேசுகிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. அப்போ இவர் மேலே அந்த தவறும் இல்லை, அப்போ இவர் வந்து அந்த கூட்டத்தை விட்டுட்டு ஓடியாரணுங்கிறது இவருடைய எண்ணம் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ போலீஸ் அறிவுறுத்தல் செஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் உள்ளே போய் பேசுறதுக்கு அப்புறம் போலீஸ் சொன்ன மாதிரியே ஸ்டாம்பீடாக இருக்குது. அப்போ ஸ்டாம்பீடாக இருந்துச்சுனாக்கா அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அந்த பொறுப்பை விட்டுட்டு அன்றைக்கி திருச்சி ஓடினீங்களா இல்லையா? ஏன் இப்போ திருச்சி ஓடும் பொழுது, திருச்சி ஏர்போர்ட்டில் ஓடும் பொழுது உங்களுக்கு தெரியலையா இறந்து போனது தங்கச்சி பிள்ளை, இறந்து போனது அக்கா பிள்ளை, அன்னைக்கு அந்த டிவியை பார்த்து கொஞ்சம் நம்மளுடைய பிள்ளைகள், மேகசினை பார்த்து கொஞ்சம் என்னுடைய பிள்ளைகள் செத்து போச்சு அப்படின்னு அன்னைக்கு உங்களுக்கு தோணலையா? அன்னைக்கு நீங்கள் நேரடியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்களா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருந்தீங்கன்னாக்கா, அல்லது ஓடி போனீங்க மறுநாள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கூட ஓகே. இல்லைங்க எங்களால் எப்படி வந்து பார்க்க முடியும், சரிங்க புசி ஆனந்தை போய் பார்க்கலாம்ல, ஆதவர்ஜனை போய் பார்க்கலாம்ல, ராஜ்மோகன் போய் பார்க்கலாம்ல, ஏன் இவங்களில் கூட யாருமே ஏன் பார்க்கல? ஏன் உங்களுடைய அக்கா குழந்தைக்கு, உங்களுடைய தங்கச்சி குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்காங்கனாக்கா அப்போ இவங்க போய் பார்க்க மாட்டாங்களா? அந்த குழந்தையின் மீது இவங்களுக்கு அக்கறை இல்லையா? சரி, அடுத்து என்ன பேசிக்காருன்னு பார்ப்போம். என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? யார் இவர் மேல பழிய தூக்கி போட்டா? பழிய தூக்கி போட்டாங்க, பழிய தூக்கி போட்டிருந்தாக்கா நீங்க உள்ள இருந்திருப்பீங்க. பழிய தூக்கி போட்டு உங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருந்தாக்கா விஜய் அவர்கள் இந்நேரம் உள்ள இருந்திருப்பாரு. எலெக்ஷன்லயே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க முடியாது, அந்த அளவுக்கான கேஸ் அவர் மேல போட்டிருக்க முடியும், எஃப்ஐஆர் போட்டிருக்க முடியும். அதை செய்யாமல் விட்டது திமுகவுடைய தவறு. இது ரொம்ப நாளாக நான் பொது வழியில் பேசினேன், அவங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னு ஆசை. அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு, நம்ம முன்னாடியே சொன்னோம், இதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. அப்போ 41 பேர் இறந்ததுக்கு யார் காரணங்கிற கொஸ்டின் இருக்குல்ல, இவர் மேலே கேஸ் போடாமல் விட்டது தான் நீங்கள் பண்ண மிகப்பெரிய தவறு. திமுக தன்னுடைய இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் செய்த மிகப்பெரிய பிழை எதுனாக்கா, விஜய் அவர்கள் மீது கரூர் சம்பவத்தில் வழக்கு போடாதான் நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறு. அப்போ அந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்களே வந்து பேசினார், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பேசுகிறாரு, ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் தொண்டன் சாக வேண்டும் என்று எந்த கட்சியின் தலைவரும் அப்படி சிந்திக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யை சொன்னாப்புல. அந்த 5 வருட ஆட்சியில் ஐயா புகழேந்தி ஐயா சொன்ன முதல் பொய் மிகப்பெரிய பொய் இதுனாக்கா, எந்த கட்சி தலைவனும் தன் கட்சி தொண்டன் சாகணும்னு விரும்ப மாட்டான்னு சொன்னதான் மிகப்பெரிய பொய். விரும்புவாங்க, ஏன் பிஜேபி விரும்ப மாட்டாங்களா? பிஜேபின்னா அவ்வளவு தூய்மையான ஆட்சியாக பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய அரசியலில் இந்த மாதிரியான மொள்ளமாரித்தனங்கள் முடிச்சவிக்கித்தனங்களோட தான் பிஜேபி ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கு, அவங்க ஆட்சியும் பிடிச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய அரசியலே, இதுதான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது யாருமே செய்ய மாட்டாங்கன்ற டிக்ளரேஷனை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? அப்போ அன்னைக்கு இருக்கும் பொழுது அது மட்டும் இல்லை, நீதிமன்றமே சொல்லியிருந்துச்சு, நீதிமன்றமே விஜயின் மீது எஃப்ஐஆர்லேயே அவருடைய பெயர் சேர்க்கலை அப்படின்னு. அப்போ எஃப்ஐஆரில் கூட விஜயனுடைய பேர் சேர்க்கப்படலை, அதை ஸ்டாலின் அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க, நீதிமன்றமும் உறுதிப்படுத்தியிருக்கு. அப்புறம் எப்படி உங்கள் மேலே பழிய தூக்கி போட்டாங்க, உங்கள் மேலே பழிய தூக்கி போட்டாங்கன்ட்டு எப்படி இப்படி ஒரு அபத்தமான ஒரு பொய்யை நீங்கள் சொல்கிறீங்க? மக்களை ஏமாத்துறதுக்கா, ஓட்டு வாங்குறதுக்கா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இது ஏன் எதனால அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுறீங்களா? ஏன்னா அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஏர்போர்ட்டில் நீங்கள் தான் ஓடுறீங்க, அப்புறம் ஓடி எங்கே போனீங்க? நீதிமன்றம் போனீங்களா? இல்லை ஓடி எங்கே போனீங்க? எதுவும் தர்ம யுத்தம் போய் பண்ணீங்களா? 41 பேர் இறந்து போயிட்டாங்க, நான் தர்ம யுத்தத்தில் உட்காடுறேன், எனக்கு நீதி கிடைக்க வேண்டும், அதில் அங்கே வந்து கரூரில் வந்து என்ன கூட்டமாகி போச்சு, அதனால தான் நான் வந்து தப்பிச்சு சென்னைக்கு வந்தேன், இங்கே என்னுடைய ஆர்ப்பாட்டம் தொடரும், என்னுடைய போராட்டம் தொடரும்
அதனால் என்னுடைய ஆதரவாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து வந்து உட்காருங்க, இந்த 41 பேருக்கான நீதி வேண்டும் அப்படின்னு நீதி கேட்டு நீதிமன்றம் போனீங்களா, அல்லது நீதி கேட்டு வேற எங்கேயும் போனீங்களா, அல்லது நீதி கேட்டு பொதுமக்கள்கிட்ட போனீங்களா, எங்கே போனீங்க? அங்கே திருச்சியில் ஓடுன நீங்கள் 3 நாள் தலைமறைவு. நீங்கள் அப்போ 3 நாள் இதுக்கு தலைமறைவாக இருந்தீங்க. மறுநாளே வந்து பேசியிருக்கணும், இல்லை அன்னைக்கே பேசியிருக்கணும்ல. அப்படி பேசாமல் 3-4 நாள் கழித்து வீடியோ போட்டீங்க. ஏன் வீடியோ போட்டீங்க? அப்போ அது வரைக்கும் இருங்க, தவறு நடந்து போச்சு, தப்பு நடந்து போச்சு. அப்போ எஃப்ஐஆர் எதுவும் போடுறாங்களா, என் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களா, கைது பண்ணுறாங்களா, தூக்கி உள்ளே உட்கார வைக்கிறாங்களா, என்ன எதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் கைகால் நடுங்க உள்ள தலைமறைவாக இருந்தீங்க, ஓடி ஒளிஞ்சிருந்தீங்க 3 நாள். அதுக்கப்புறமா ஓகே நம்ம மேலே எதுவும் கேஸு போடல, இதை அப்படியே அவங்க பக்கம் திருப்பி விட்டுறலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் ஒரு வீடியோ போட்டீங்க. சிஎம் சார் இந்த வீட்டில் இருப்பேன், இல்லை அங்கே இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன், என்னைய வந்து கைது பண்ணுங்க, என்னுடைய தொண்டர்கள் மீது கை வைக்காதீங்க, என் ரசிகர்கள் மீது கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போலியாக ஒரு வீடியோ போட்டீங்க. அப்போ அதுக்கு பேர் ஓடி ஒளியுறது தானே? இல்லை ஓடி ஒளியலைனாக்கா நீங்கள் அங்கேயே ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்கணும். நெஞ்சை நிமித்திக்கிட்டு எப்படி திரைப்படங்களில் ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசுகிறீங்களோ அதே மாதிரி திருச்சி ஏர்போர்ட் வாசலில் அந்த மைக்கு மெயின் ஸ்ட்ரீம்ஸ் மீடியாஸு அங்கே உள்ள பத்திரிகையாளர் மைக்கு நிட்டு நிற்கும் பொழுது நீங்கள் தைரியமாக நின்று பேசியிருந்தீங்கனாக்கா ஓடி ஒளியலன்னு அர்த்தம். மைக்கை பார்த்தோன்னா ஏன் ஓடுறீங்க? அதனால் துப்பாக்கியா, அதனால் கத்தியா, இல்லை அதனால் வெடிகுண்டா? புரியலையே. எதுக்கு? அதனால் டாங்கியா? அது டாங்கிஸா? அது அதனால் என்ன அந்த ராக்கெட் பாம்புன்னு சொல்லுவாங்களே அதுவா? அது இல்லை ஏவுகணையா? அது சாதாரண மைக்குங்க. அங்கே பேசும்பொழுது மைக்கில் தானே பேசுகிறீங்க, கரூரில் பேசும்பொழுது மைக்கில் தானே பேசுகிறீங்க, வெளியில் எங்கேயாவது போனாங்க மைக்கில் தானே பேசுகிறீங்க. அந்த மைக் தானே இங்கேயும் இருக்குது. எதுக்கு பத்திரிகையாளர் கொண்டு வர்ற மைக்கை பார்த்தா மட்டும் எதுக்கு ஓடுறீங்க? அப்போ அது பேர் ஓடி ஒளிருதுன்னு சொல்லுவாங்க, வேற என்னன்னு சொல்லுவாங்க? மக்களே, நான் உங்களையே கேட்குறேன், அன்னைக்கு அத்தனை க்ரௌடு இருந்துச்சு, அந்த க்ரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? சரி, அந்த க்ரௌடுக்கு தகுந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்பது மூலமாக மக்கள்கிட்ட வந்து கொடுக்கல அப்படின்னு மறைமுகமாக அந்த மக்களை ஒரு பொய் அவதூறு பேசி நம்ப வைக்க முயற்சி பண்ணியிருக்காப்புல. இது ஏன் பொய் அவதூறுன்னு சொல்கிறேன்னா, அன்னைக்கு போலீஸ் பாதுகாப்பு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அந்த சம்பவம் நடந்த உடனேயே ப்ரெஸ் மீட் போட்டு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. அதையும் நீங்களே கேளுங்க. இங்கே 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அங்கே கொடுத்த வந்து பந்தோபஸ்த் வந்து 500 காவல் அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 ஏடிஎஸ்பிஸ், 4 டிஎஸ்பிஸ், 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக அது 500 போல் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்குறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து மீட்டிங் போட்டு சொல்லியிருக்காரு, இத்தனை போலீஸஸ், அதுலேயும் ரேங்க் வைஸாக சொல்கிறாரு, இத்தனை எஸ்ஐ, இத்தனை இன்ஸ்பெக்டர்ஸு, இத்தனை டிஎஸ்பி, இத்தனை எஸ்பி, அப்புறம் ஒட்டுமொத்த போலீஸ் எவ்வளோ பாதுகாப்பு பந்தோபஸ்துக்கு இறக்கியிருந்தோம் அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு அவர் சொல்லியிருக்காப்புல. அப்புறம் இவ்வளவு போலீஸ் இறக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தும் விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் இப்படி அப்பட்டமான ஒரு பொய் அவதூறு பொதுமக்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா என்ன தைரியத்தில் அவர் பேசியிருப்பார்? அப்போ நாம் பேசுகிறது, நம்ம ஒரு எமோஷனாக பேசினா மக்கள் நம்பிடுவாங்க. அவங்க எங்கே போலீஸ் கொடுக்குற ப்ரெஸ் மீட்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்க போகிறாங்க? அவங்க ஃபேஸ் வேல்யூ வேணும். இப்போ அதே யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அஜித் போய் இன்டர்வியூ கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்க, மக்கள்லாம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அங்கே அஜித் பேசுகிறாரு, அவர் வந்து போலீஸ் கிடையாதாங்க, அங்கே ஒரு அஜித், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர், ஒரு ஃபெமிலியர், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஸ்டார், அவர் ஒரு கரிஷ்மா. அப்போ அவர் இதே ஒரு போலீஸ் யூனிஃபார்மை போட்டு உட்காந்துருந்தாருனாக்கா இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் போய் செய்தி சேர்ந்துருக்கும். இன்றைக்கி விஜய் இந்த இடத்துல போய் பேசியிருக்க முடியாது. ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அஜித்தோ விஜயோ சூர்யாவோ கிடையாது, அவங்க அவ்வளோ பெரிய ஸ்டார் கிடையாது, அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவங்க அப்போ அவங்க யாருன்னு அவங்க பேர் கூட தெரியாது. அவங்களோட வீடியோ இவங்க எதுக்கு பார்க்கணும்? அப்போ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற விளக்கங்களை படிக்கிறதோ அல்லது பார்க்குறதோ அவங்க அதை கடந்து போயிருப்பாங்க, அதை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு இப்போ விஜய் என்ன பேசுகிறாப்புனாக்கா அவர் ஒரு ஸ்டார் இல்லை, அவர் ஒரு கரிஷ்மா. அப்போ நின்று நம்ம பேசினோம்னாக்கா விஜய் என்ன பேசுகிறாருன்னு மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. இந்த சட்டமன்றத்தில் இப்போ தான் விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் சட்டமன்றத்தில் எல்லோரும் பார்க்குறாங்கன்னு அன்புமணி பயங்கரமாக பாராட்டினார். உண்மைதான். என்ன பார்க்குறாங்க, எதை பார்க்குறாங்க? விஜய் உள்ளே என்ன பண்ணுறாரு, விஜய் எப்படி சிரிக்கிறாரு, விஜய் கையை எப்படி வச்சுருக்காரு, விஜய் வந்து கண்ணை எப்படி துடைக்கிறாரு, அல்லது விஜய் வந்து என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரு, அவருடைய அவருடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அவர் வந்து உள்ள யாராவது ஆக்ஷன் பண்ணுறாரா, அப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறது தான் வராங்களே தவிர விஜய் என்ன பேசுகிறாருன்னு பார்க்குறது யாரும் பார்க்கல. அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் எங்கேயும் விஜய் போய் சொல்லும்போது விஜய் பேசுகிறார், அந்த அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறது.
அப்போ ஆப்போசிட்டில் அந்த போலீஸ் பேசியிருக்கிறாரு பாருங்க, அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு, இந்த இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கனாக்கா அதை கவனிக்கிறது இல்லை. அதனால தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். போலீஸ் சொன்னதை நீங்களே கவனிச்சுங்க, எவ்வளவு போலீஸை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கன்னு. அப்போ திட்டமிட்டு தொடர்ந்து பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டுருக்கிறார் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் அவர்கள். இந்த இடத்தை எடுத்துக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆபீசர் பேட்டி கொடுக்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது ஃபஸ்ட்டு அந்த தாவேகா சைட்லேருந்து அவங்க கூட்டம் போடுறதுக்கு ஒரு இடத்த ப்ரப்போசல் பண்ணி கேட்டது எந்த இடம்னாக்கா லைட் ஹவுஸ், கரூரில் உள்ள லைட் ஹவுஸ். அந்த இடத்துல தான் நாங்கள் கூட்டம் போடணும்னு சொல்லிட்டு அங்கே தான் அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெக்வஸ்ட் லெட்டர் வாங்கி படிக்கும் பொழுது லைட் ஹவுஸ்கிட்ட கேட்டு, அந்த லைட் ஹவுஸ் எப்படியாப்பட்ட இடம்னாக்கா, அதாவது ஒரு 4 ரோடு அந்த இடம், அதான் அந்த லைட் ஹவுஸ் சொல்லுவாங்க, நடுவில் லைட்டு ஒன்று இருக்கும். ஸோ 4 ரோடு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே பாலம், ஆற்று பாலம், கீழே ஆறு, ரொம்ப ஆழமான ஆறு. அது எப்படின்னாக்கா ரொம்ப ஒரு பஸ்ஸு போகலாம் அந்த அளவுக்கு தான் அந்த ஆற்று பாலத்தினுடைய அளவு. அது ஒரு ரோடு. இன்னொரு ரோடு இந்த பக்கம் இருக்கும், அது வந்து ரொம்ப குறுகலான ஒரு ரோடு இந்த பக்கம். அதே மாதிரி இந்த பக்கம் ரோடு இருக்கும், அதுவும் குறுகலான ரோடு. இன்னொரு ரோடு இந்த பக்கம் இருக்கும், அது முனையிலே பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் பங்க், பாரத் பெட்ரோலியம் பெட்ரோல் பங்க். இப்போ அந்த லைட் ஹவுஸ் நடுவில் நின்று ஒரு பேசுவாராம், எல்லா பக்கமும் மக்கள் நின்று பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டிருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த பாலத்தில் அவ்வளவு கூட்டம் ஏறி இருந்துச்சுன்னாக்கா, அங்கே கூட்டம் போட்டு ஒருவேளை எத்தனை பேர் ஸ்டாம்பீட் ஆகி பாலத்தில் இந்த பக்கமும் விழுந்து எத்தனை இறப்புகள் எவ்வளோ ஆயிருக்கும். அந்த பெட்ரோல் பங்கு நம்ம சொல்லவே தேவையில்லை, அவனுங்க மரத்தை பார்த்தாலே ஏறுவானுங்க, அல்லது ஏதாவது ஒரு லைட்டு வச்சுருக்காங்க, கோடா வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அதுலேயும் ஏறிடுவானுங்க. பெட்ரோல் பங்குனாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பெட்ரோல் அடிக்கிற இந்த கன் இருக்கும்ல, அதை எடுத்து பூரா பெட்ரோல் டீசல் அடிச்சு விட்டு இவனுக்கு ஒரு தீக்குச்சி கொளுத்தி போட்டிருக்க மாட்டானுங்க, என்ன நிச்சயம் நம்ப முடியுமா அவங்கள? அதுவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முனையில் ஜெயலலிதா அவருடைய சிலை, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சிலை, அப்புறம் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலை, 3 சிலையும் இருக்குது. அந்த சிலையில் ஏறி கையை காலை உடச்சி தொப்பியெல்லாம் உடச்சி பறக்க விட்டுருப்பாங்க. அது எம்ஜிஆர்னு தெரிஞ்சிருக்காது இவங்க மீட்டிங் முடிச்சு போனதுக்கப்புறம். யாரா பார்த்து யாரோ ஒருத்தர் சிலை நிற்கிறதா பார்த்துருப்போம். அந்த மாதிரி சிலையோட டிசைனே மாற்றிருப்பானுங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னாங்க, அங்கே உள்ள அதிமுக இறங்கி வெளிவெளின்னு வெளுத்துருப்பாங்க. அந்த சூழலே கலவர சூழலாக, வன்முறை சூழலாக மாறி இருக்கும். அப்படி மாறும்பொழுது என்ன ஆகுனாக்கா, இந்த 41 நம்பர் இருக்குல்ல, இது 401 நம்பர் மாறி இருக்கும். அந்த ஆற்றுல விழுந்தது, இந்த சிலையை உடைச்சதுக்கு அதிமுக இறங்கி அடிச்சதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கலவர சூழலாக மாறி இருக்கும். அதனால தான் அங்கே பர்மிஷன் தரல. நீங்கள் நான் ஏதோ இங்கே உட்காந்துட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த சம்பவம் நடந்த உடனே நேராக கரூருக்கு நம்ம போயிருந்தோம். போயிட்டு அங்கே லைவ் ரிப்போர்ட், அவங்க கேட்ட இடம் அங்கே என்னவாக இருந்துச்சுன்னு இடங்கள் லைவ் ரிப்போர்ட் நம்ம அங்கேயே ஷூட் பண்ணியிருக்கோம். உங்களுக்காக அதை நான் திரும்ப ஒளிபரப்புறேன். ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் வேணால் மறுபடியும் பாருங்கள். அதை தாவேகா சார்பாக கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு முதலில் அவங்க கொடுத்த மனுவில் அவங்க கேட்ட இடம் அந்த இடம்னாக்கா இந்த இடம் தான், கரூரில் உள்ள லைட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தை இங்கே நடத்த விட்டுருந்தா என்னவாக அந்த தொண்டர்கள், அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் ஆயிருப்பாங்க. 41 உயிர் பலி அப்படிங்கிறது எத்தனை நூறாக அல்லது எத்தனை ஆயிரங்களாக அந்த உயிர் பலி மாறி இருக்கும். இது ஒருவேளை பர்மிஷன் கொடுத்திருந்தா அந்த ஆழத்தை காமிங்க தம்பி, ஆத்தோட ஆழத்தை, இந்த ஆற்றினுடைய ஆழம் இது இங்க இருந்து விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது நீங்களே பாருங்க. பர்மிஷன் கொடுத்திருந்தா ஒருத்தரும் இங்க இருந்து தாவி குதிச்சு கூட்ட நெரிசல்ல எல்லாருமே பொத்த கீழே விழுந்திருப்பாங்க. சிலை இருக்கு அந்த பக்கம், முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சிலைகள் இருக்கு. மரத்தை பார்த்தாலே மரத்துக்கு மரம் தாவுறவங்க இந்த தலைவர்களுடைய சிலை விட்டு வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. அப்படியே இந்த பக்கம் காமிங்க, நேரா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, ஒரு பாரத் பெட்ரோலியம் நேரா பக்கத்துல இருக்கு பாருங்க. அந்த பெட்ரோல் பங்க்ல பூந்து அந்த பெட்ரோல் டீசல் போற கண்ணெல்லாம் எடுத்து அவங்க எங்க அடிச்சிருப்பாங்க, அப்புறம் என்னென்ன பண்ணிருப்பாங்க, எது மேல ஏறி இருப்பாங்க அப்படிங்கிறத உங்க பார்வைக்கே விட்டுறேன். அதனால அங்க கொடுக்க முடியாதுன்னு காவல்துறை மறுக்குது. அதுக்கப்புறம் 2வது அவங்க கேட்ட இடம் உழவர் சந்தை சாலை, அதுக்கு பக்கத்தில் உள்ள ரோடு. அப்போ அந்த மார்க்கெட் ரோடு கேட்குறாங்க. மார்க்கெட் ரோடு எப்படின்னாக்கா அது ரொம்ப குறுகிய பாதை, இது அதில் விட்டோம்னாக்கா நீங்கள் 41 4001 மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப குறுகிய சாலை இது, அதனால் அங்கேயும் தர முடியாதுன்னு மறுக்கிறாங்க. வேறு அடுத்தது 3வதாக அவங்க கேட்ட இடம் தான் இந்த இடம். இப்போ அந்த ஸ்டாம்பிட் அனுப்பிச்சுல அந்த இடத்துல ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே மாதிரி ரோட் ஷோ போயிருக்காரு. இதை விட அதிகமான எண்ணிக்கையில் தொண்டர்கள் அங்கே நின்றுருக்காங்க. அதனால் எதுவும் ஆகலை அப்படிங்கிறதுனால அந்த இடத்த வேணும்னாக்கா இந்த இடம் இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி நடத்திருக்காரு அப்படிங்கும்போது தான் அந்த இடத்துக்கு அவங்க ரெக்வஸ்ட்டை கொடுக்குறாங்க. அவங்க ரெக்வஸ்ட் கேட்டதன் அடிப்படையில் அந்த இடத்துக்கு பர்மிஷனை கொடுக்குறாங்க. ஸோ ஏன் அங்கே பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, வேறு இடத்துல நீங்கள் கேட்ட 2 இடத்துல கொடுத்துருந்தாக்கா 41ங்கிறது 401 4001 ஆயிருக்கும். அந்த ரெக்வஸ்ட் லெட்டர்லாம் நான் பேசும்பொழுதே உங்களுக்கு ஷோவாக இருக்கும். அதனை கேட்டதன் அடிப்படையில் அங்கே ஆபத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இங்கே கொடுத்தாங்க. அதனால் ஏதோ நீங்கள் இங்கே கொடுத்ததுனால தான் அப்படி ஆயிடுச்சு,
இல்லைனாக்கா நாங்கள் அப்படியே அறுத்து தள்ளி குமிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு சிஎம் அவர்கள் பேசுகிறதுல என்ன நியாயம் இருக்குங்கிறத பார்க்குற நீங்களே முடிவு பண்ணீங்க. நான் ஒன்றும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதி எல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அதாவது மக்களை காக்க வைப்பதற்கு நான் வந்து ஆதாயம் தேடுற அரசியல்வாதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. மக்களை காக்க வைப்பதற்கு நான் ஆதாயம் பெறும் அரசியல்வாதி கிடையாது. சரி, நாமக்கல்லில் நீங்கள் மீட்டிங் கொடுப்பதற்கான டைம் என்னவாக நீங்கள் ட்விட்டரில் போட்டிங்க, எத்தனை மணிக்கு மீட்டிங்னு போட்டிங்க? 8:30 to 8:45 அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்குன்னு போட்டிங்க நாமக்கல்லில். ஆனால் விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும்பொழுதே மணி 8:45 ஆயிடுச்சு. அப்போ 8:45க்கு நாமக்கல்லில் மீட்டிங்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு 8:45க்கு தான் அவர் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறார். அப்போ இது காலதாமதம் இல்லையா? 8:45க்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து டைம் என்னன்னாக்கா 1 மணி 1:30 மணிக்கு தான் அங்கே வர்றாப்புல. அப்போ கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறார். அப்போ தாமதமாக மக்களை வந்து காக்க வைப்பதற்கு நான் ஒன்றும் ஆதாயம் தர அரசியல்வாதி கிடையாதுனாக்கா நீங்கள் தாமதமாக வந்திருக்கீங்களே, அப்போ நீங்கள் ஆதாயம் தர அரசியல்வாதியா? அப்போ மதியம் 12 மணிக்கு கரூருக்கு வருவார்னு நம்ம ஆனந்த் புசி ஆனந்த் அவர்களே ப்ரெஸ்கிட்டையும் சொல்லியிருக்காப்புல, எக்ஸ்லையும் அவங்க பதிவுகளை போட்டிருக்காங்க. ஆனால் 12 மணிக்கு கரூருக்கு வரேன்னு சொல்லிட்டு இவர் வந்த டைம் எத்தனைனாக்கா 8:30, அது உங்களுக்கே தெரியும், 7:30லேருந்து 8க்குள்ளே வந்திருக்கிறார். அப்போ எவ்வளோ நேரம் லேட்டு? தாமதமாக வர்றதுக்கு நான் ஆதாயம் தர அரசியல்வாதி கிடையாதுனாக்கா 2 இடத்துலையும் நீங்கள் திட்டமிட்டு தாமதமாக தானே வந்திருக்கீங்க. 8:45க்கு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு 8:45க்கு நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறீங்கனாக்கா அப்போ அது வரைக்கும் எதுக்கு இவ்வளோ நேரம் தாமதப்படுத்துனீங்க? இப்போ தாமதப்படுத்துனதுனால தான் இந்த இவ்வளோ ஸ்டாம்பிடாக இருக்குது. மக்கள் கூடி 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 எக்கச்சக்கமான மக்கள் வந்து ஸ்டாம்பிடாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ எவ்வளவு அப்பட்டமான பொய்களை சொல்கிறாரு பாருங்க. நான் பேசும்பொழுதே உங்களுக்கு நம்ம புசி ஆனந்த் சொன்ன ப்ரெஸ் மீட் பைட்டு அந்த 12 மணின்னு சொன்னதாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் உங்களுக்கு அப்போவே ஷோ ஆகிருக்கும். வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். எனக்கு ஒன்று புரியல. அப்பத்துலேருந்தே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், என் மக்களுக்காக வந்தேன். மக்கள் 10 வருஷம் ஏடிஎம்கே பீரியடில் அவ்வளவு தொந்தரவுகளுக்கு ஆளானாங்க. நீட்டு வந்தது அப்போ தான். அப்போ ஏன் மக்களுக்காக வந்தேன்னாக்கா நீட்டு வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணீங்க? அனிதாவோட டெத்துக்கு போனீங்க பாஸு. அதுக்கப்புறம் என்ன பேசுனீங்க? நீட்டு வேணான்னு எங்கேயாவது பேசுனீங்களா? மைக்கை பிடிச்சி இதே மாதிரி நீங்கள் பேசியிருக்கணும்ல. மக்கள் தான் முக்கியம்னாக்கா நீங்கள் வந்து நின்றுருக்கணும்லங்க. ஒரு ட்வீட்டாவது நான் நீட்டுக்கு எதிரானவனு ஒரு ட்வீட்டாவது போட்டிருப்பீங்களா நீங்கள்? பிஜேபி அதிமுக பீரியடில் அவ்வளவு மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்துச்சு. சிஏஎன்ஆர்சின்னு கொண்டு வந்து இஸ்லாமியர்களை அடக்கி ஒடுக்குச்சு. அதுக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்துச்சு. ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் போராட்டத்தில் கலந்துட்டு இருப்பீங்களா? சிஏஎன்ஆர்சிக்கு எதிராக நீங்கள் என்ன பேசுனீங்க, என்ன செயல்பட்டீங்க? பிஜேபி கொண்டு வந்து அவ்வளவு விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்தாங்களே, மசோதா கொண்டு வந்தாங்களே, சட்டமாக்குனாங்க. திரும்ப 1000 விவசாயிகளுக்கு மேலே தன்னோட உயிரை கொடுத்து இந்தியா முழுக்க உள்ள விவசாயிகள்லாம் டெல்லியில் போய் உட்காந்து போராடி, ஆனால் ஒரு புள்ளி ஒரு கம்மா கூட மாற்ற மாட்டாங்கண்ணா அப்படின்னு சொன்னவரை பின்வாங்க வச்சு மண்டியிட வைத்தது விவசாயிகளுடைய போராட்டம். அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏதாவது ஆதரவு தெரிவித்தாரா? அல்லது டெல்லியில் நம்ம அண்ணா ஹசாரை உட்காந்து ஊழலுக்கு எதிராக நான் போராடுறேன் அப்படிங்கிற பொழுது நேரடியாக போய் பார்த்து அங்கே மைக்கை பிடிச்சி பேசி அண்ணா ஹசாராவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், நான் அண்ணா ஹசாராவுடைய சிஷியன்னு சொன்னேன், அந்த ஆர்எஸ்எஸ் அண்ணா ஹசாரோட சிஷியன்னு சொன்ன விஜய் அவர்கள் விவசாய போராட்டத்துக்கு இதேமாரி நேரடியாக டெல்லிக்கு போய் மைக்கை பிடிச்சி பேசி நான் விவசாயிகளின் நண்பன், நான் விவசாயிக்கு பிறக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா நீங்கள் அதை பேசியிருக்கீங்க ஏற்கனவே அந்த கூட்டத்தில், இதே பரப்புரை கூட்டத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க, நான் வந்து விவசாயிக்கு மகனாக தான் பிறக்கணும் அடுத்த ஜென்மத்தில் அப்படின்னு நீங்கள் மறந்துருப்பீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அவர் பேச நீங்களே கேளுங்க. அதனால் நான் ஏதோ ஓவராக எதுவும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ இப்படி பேசின விஜய் அவர்கள் விவசாயத்துக்கு எதிரான ஒரு சட்டத்தை பிஜேபி கொண்டு வரும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள அனைத்து விவசாயிகளும் டெல்லியை நோக்கி டெல்லி சலோ அப்படின்னு கிளம்பி போய் அந்த சட்டத்தை கொண்டு வந்த பிஜேபியே மண்டியிட வைத்து அதுக்கு 1000 முஸ்லிம்களை வந்து காணிக்கையாக கொடுத்தாங்களே. அன்னைக்கு நீங்கள் டெல்லி அண்ணா ஹசாராவுக்கு போய் ஆதரவு தெரிவிச்சு, நீங்கள் ஏன் டெல்லியில் போய் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து மைக்கு பிடிச்சி பேசலை? எதுக்காக பேசலை? மக்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது எந்த பிரச்சனைக்கும் ரோட்டுக்கு வராத, எந்த பிரச்சனைக்கும் அட்லீஸ்ட் ட்வீட் கூட போடாத, அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கூட போடாத விஜய் அவர்கள் நான் எல்லாத்தையும் விட்டு மக்களுக்காக வந்தேன். சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்கன்னா என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க?
உங்களுக்கு பல 1000 கோடியில் சொத்து இருக்குது. நீங்கள் அஃபிடவிட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறதே கிட்டத்தட்ட 600 சொச்சம் கோடி உங்களுக்கு சொத்துன்னு சொல்லி அஃபிடவிட்டில் தாக்கல் பண்ணியிருக்கீங்க. அப்போ எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோன்னாக்கா இந்த 600 சொச்சம் கோடியை தூக்கி அரசு கஜானாவில் சேர்த்துருங்க. கஜானா காலியாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, 600 சொச்சம் கோடி எனக்கு எதுக்குங்க? நான் எல்லாத்தையும் விட்டு தாங்க அரசியலுக்கு வந்தேன். மக்கள் தாங்க எனக்கு தேவை. இந்த 650 கோடியை நான் அரசுக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு கஜானாவில் சேர்த்துருங்க. எனக்கு எதுக்குங்க இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரு? எனக்கு எதுக்குங்க இந்த லம்போகினி காரு? எனக்கு எதுக்குங்க இந்த BMW ஆடி காரெல்லாம்? இந்த ஆடம்பரமான அந்த கார்களை எல்லாம் விற்று அதில் வர்ற காசை கஜானாவில் சேருங்க. என் மக்களுக்கு செய்ய வேண்டிய நிறையா இருக்குது. 2500 ரூபா தரேன்னு சொல்லி தான் நான் தரவே இல்லை. இப்போ மக்கள் நான் ஏமாத்திரன்னு நினச்சிட்டு இடைத்தேர்தலில் ஓட்டு போடாமல் போடுவாங்கல்ல, நான் ஏதோ வந்து பேப்பரை பார்த்து ஸ்கிரிப்டை பார்த்து நடிச்சுட்டு போகிறேன், மக்களை ஈஸியாக ஏமாற்றி ஓட்டு வாங்கலான்னு வந்திருக்கிற ஒரு ஏமாளியாக மக்களை நினைக்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி, அதனால் இந்த காரெல்லாம் விற்றுட்டு அதுக்குன்னா கஜானாவில் சேருங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருந்தாரா? அல்லது பல 100 கோடிகளுக்கு அந்த வீடு கட்டியிருக்காருல்ல, அந்த வீடை வந்து ஏங்க இதை விற்றுருங்க ரியல் எஸ்டேட்டில், இதை கொண்டாந்து கஜானாவில் சேர்த்துருங்க. எனக்கு எதுக்குங்க இவ்வளோ பெரிய வீடு தனி ஒரு ஆளுக்கு? நான் வந்து என்னோடய நண்பர் இருக்காங்க, நாங்கள் நண்பர்கள் கூட இருந்துக்கிறேன். சீமனை அவர் பேர் என்ன ஸ்டீமன் இருக்காப்புல என் நண்பர், நான் ஸ்டீமன் கூட அவன் வீட்டில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அல்லது இந்த சின்ன தளபதி குட்டி தளபதி இருக்காப்புலையே சீரியல் தளபதி என் ஃப்ரெண்டு தான் அவன், நான் அவன் வீட்டில் வந்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு ரூம் தர மாட்டான் அவன். இவ்வளோ ஒத்த உடம்புக்கு எவ்வளோ பெரிய வீடுங்க, ஒரு ரூம் இருந்தால் போதுங்க அப்படின்னு அந்த 100 கோடிக்கு மேலே விலையுள்ள அந்த வீட்டை விற்றுட்டு அதை தூக்கி கஜானாவில் சேர்த்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் வந்து இந்த மக்களுக்காக உழைக்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்துட்டாப்லையா? என்ன எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன் மக்களுக்காக வந்துட்டேன்னாக்கா என்ன சிஎம் சார் நீங்கள் இப்படிலாம் பண்ணா நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா சார்? இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 கிளிப்பு மட்டும் போடுறேன், சரிங்களா? இதெல்லாம் பண்ணால் மக்களை விட்டு ஓடிடுவானா அப்படின்னு கேட்டீங்களா? திருச்சியில் ஓடினது, விழுப்புரத்தில் ஓடினதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது சார். சரி சிஎம் சார், அதனால் நான் அதுக்கு எதுவும் பதில் கொடுக்கல, 2 கிளிப்பு மட்டும் போடுறேன். அவர் ஓடினாரா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. சார் 30 பேர் இறந்துருக்காங்க. அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன், பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான்டா எனக்கு முக்கியம். பணமா ஜனமானு கேட்டால் ஜனம் தாண்டா முக்கியன்றாரு. ஏங்க நீங்கள் ஒரு சிஎம், உங்களை வந்து மாண்புமிகு முதலமைச்சர்னு கூப்பிட்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மரியாதை கொடுக்கணும். என்னாக்கா எனக்கு வந்து இந்த கட்சியவோ அல்லது சிஎம் விஜய் அவர்களோ சிஎம் ஆனதோ எனக்கு விருப்பம் இல்லை தான். எனக்கு அவர் ஐடியாலஜி இல்லாத ஒரு நபர். ஆனாலும் எனக்கு அவர் தான் சிஎம். அவரை போய் நான் ஒருமையிலையோ அல்லது வாடா போடானோ அல்லது கெட்ட வார்த்தைகள் சொல்லி என்னால் பேச முடியாது. எனக்கு அவர் சிஎம், அந்த பதவிக்கு உள்ள மரியாதை நம்ம கொடுத்தவனை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அது வேறு, விமர்சனம் வைக்கலாம், அது வேறு. ஆனால் இந்த மாதிரி வாடா போடாலாம் அப்போ வாடா போடாலும் நாங்களும் பேசக்கூடாதுன்னா நீங்களும் பேசக்கூடாது. மரியாதை அப்படிங்கிறது கிவ் அண்ட் டேக், கொடுத்து வாங்குறதுக்கு பேர் தான் மரியாதை. நான் வாங்க மட்டும்தான் செய்வேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் ஒரு முதலமைச்சர் வாடா போடா என்று மேடையில் பேசுகிறத நான் முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறேன். மன்னைக்கு 2வது முறையாக. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பல முறை பேசியிருக்காப்புல, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நபரில் வாடா போடான்னு பேசியிருக்காப்புல, யார் சண்முகம் போலற இந்த மாதிரி போகிற போகல. எனக்கு அவர் பண்ணையார், அதனால் இந்த கண்ணு கட்டின துறவரைக்கும் நம்ம வயல் தான் சொல்கிற டீம் அவர். அதனால் அவங்க வந்து காட்டை விற்று கல்லணை குடிக்கிற, அதனால் அவர் என்ன பண்ணுவார்னாக்கா அவர் வாடா போடா அப்படின்னு பேசுகிறது ரொம்ப இயல்பாக பேசக்கூடிய ஒரு நபர்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாடா போடா ஒருமையில் பேசி இப்போ யாரை இப்படி பேசுகிறீங்க? இது பண்ணையார்த்தனம் இல்லையாது, இது வந்து ஒரு ஆணவம் இல்லையாது. யாரை நீங்கள் வாடா போடான்றீங்க? எனக்கு ஜனந்தாண்டா முக்கியம்னாக்கா யாரை பேசுகிறீங்க? அப்போ அப்போசிஷன் லீடரை சொல்கிறீங்களா? யார் உதயநிதி அவர்களை சொல்கிறீங்களா? அல்லது முன்னாள் முதல்வரை சொல்கிறீங்களா? இல்லை யார் மக்களை சொல்கிறீங்களா? பத்திரிகையாளரை சொல்கிறீங்களா? அல்லது இந்த கேள்வி கேட்கக்கூடிய நபர்களை சொல்கிறீங்களா? யாரை இல்லை என்னை சொல்கிறீங்களா? யாரை சொல்கிறீங்க? சரி, இது ஒரு பாயிண்ட். 2வது, பணமா ஜனமானாக்கா நான் ஜனம் தான். எவனும் பஞ்சு டைலாக் யார் எழுதி கொடுத்தாங்க தெரியல. இவ்வளோ மோசமான பஞ்சு டைலாக யார் எழுதி கொடுத்துருப்பா? ஜெயமோகனாக இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. பணமா ஜனமானாக்கா நான் ஜனம் தான் சொல்லுவேன் அப்படின்னாக்கா, ஏன்னா நீ நிற்கிற இடம் 41 பேர் அங்கே இறந்த இடம், சரிங்களா?
அந்த 41 பேர் பணமா ஜனமானா ஜனம் தான் சொல்லுவோம்னாக்கா, அன்னைக்கு சாகும்பொழுது ஜனம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று நீங்கள் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அங்கே விடிய விடிய உட்காந்துருந்தீங்கன்னாக்கா, ஓகே ஜனம் தான் முக்கியம்ப்பா அவருக்கு அப்படின்னு நம்ம நம்பலாம். இல்லை பணமா ஜனமா அப்படின்னாக்கா ஜனம்தான் முக்கியம்னு சொல்லுவார். ஆனால் புலி படத்தில் நீங்கள் எவ்வளவு வரி ஏய்ப்பு பண்ணீங்க, பிளாக் மணி எவ்வளோ வச்சுருந்தீங்கன்னு வழக்கு இருக்குது. அதில் நீதிமன்றம் ரொம்ப ஹார்ஸாகவே சொன்னிச்சு, இவர் ஆமாம் உண்மையிலேயே கருப்பு பணத்தை பதுக்கி வச்சதுக்காக நிரூபணம் ஆயிருச்சு. அதுக்கு ஒரு ஃபைன் போட்டாங்க. அந்த ஃபைனை கட்ட வேண்டாம்னு சொல்லி இன்னொரு வழக்கு போட்டிங்க. அது நீதிமன்றம் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டு வச்சு அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு நீதிமன்றமே சொல்லி வந்துச்சு உங்களுக்கு. நீங்கள் பணமா ஜனமானு கேட்டாக்கா நீங்கள் ஜனம்தான் சொல்லுவீங்கன்ட்டு டயலாக் எடுப்பீங்க. எனக்கு பணம் ஜனம் ரைமிங்காக இருக்குது, பஞ்சு டயலாக் அப்படின்னு கை தட்டிட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் உங்கள் கட்சிக்காரன் கிடையாது, நான் ஒன்றும் உங்கள் ரசிகர் கிடையாது, நான் அணில் குஞ்சு கிடையாது, நான் தற்கூரி கிடையாது, நான் ஒரு பெரியாரிஸ்ட். நான் கேள்வி எழுப்புவேன், நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். இவ்வளோ குறைகள் நம்ம மேலே சொல்கிறாங்களே, இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனாக சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. அது என்னென்னது தில்லு இருக்கா, திராணி இருக்கா, இருக்கு சின்ன இருக்கு, ஒரு ஆக்ஷன் கிடையாது அப்படின்னாக்கா அது என்ன? அந்த டேஷ் என்ன சொல்லுங்கள்? அந்த டேஷ் அப்படின்னீங்களா அது என்ன? டேஷ்னா என்ன வார்த்தையை போட்டு ஃபில் பண்ணுறது? எனக்கு அவங்க வீடியோஸை குழந்தைகள்லாம் பார்க்குறாங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்க, குழந்தைகள் எல்லாம் பேப்பரில் பார்க்குறாங்க, மேகசினில் பார்க்குறாங்க, டிவியில் பார்க்குறாங்க, ஓட்டு போட சொல்லி நிறைய பேர் எனக்காக வேலை பார்த்துருக்கீங்க. அப்போ உங்களுடைய ஸ்பீச்சை ஃபுல்லாக குழந்தைகள் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த டேஷை அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ இதை பார்க்குற குழந்தை அது மட்டும் இல்லை, அதை தாண்டி உங்களுடைய இந்த கூட்டத்தில் இப்போ நீங்கள் பேசுகிற வீடியோ ஸ்கூல் முழுக்க போட்டு பரப்பிட்டு இருக்கானுங்க. இதோ ஸ்கொயர் பாக்ஸில் வருது பாருங்கள், ஸ்கூலில் அந்த ஸ்மார்ட் டிவியில் லைவாக போட்டு குழந்தைகளை அந்த அந்த டீச்சர்ஸ் வந்து பார்க்க வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த டேஷ்ன்னு சொன்னீங்களே, அதுவும் அந்த ஸ்கூலில் ஒளிபரப்பாக இருக்கும், அதுவும் அவங்க பார்த்துருப்பாங்க. அப்போ இதை கற்றுக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? டீச்சர் வந்து இதை எழுதிட்டு வர சொல்லியிருப்பாங்க, ஹோம்ஒர்க் பண்ண சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? உன் வேலை டேஷை பார்த்துட்டு போங்க டீச்சர்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே ஒரு மேல் டீச்சராக இருந்தாக்கா, எனக்கு வந்து ஹோம்ஒர்க் முக்கியமா அல்லது எங்கள் தளபதியோட ஸ்பீச் முக்கியமானா என் தளபதி தான்டா முக்கியம் அப்படின்னு அவன் போய் பேசுவான். என்ன ஸ்கூலில் ஒளிபரப்புறாங்கண்ணே, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க பாருங்கள், வாடா போடா, அப்புறம் வேற என்ன டேஷு. அப்போ அந்த டேஷில் எது வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம், மயிருன்னு ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ வீட்டில் வந்து அவங்க அம்மா அப்பா ஏதோ வேலை சொல்லுவாங்க, அல்லது ஹோம்ஒர்க் பண்ணுமா, பல் தேய்மா, குளிமா, சாப்பிடுமான்னு சொல்லுவாங்க. உன் வேலை மாதிரி பார்த்துட்டு போடா அப்படின்னு எங்கள் அப்பாவை சொல்லுவோம், உன் வேலை மாதிரி பார்த்துட்டு போடி அப்படின்னு எங்கள் அம்மாவை சொல்லுவோம். நீங்கள் தான் சொல்லி கொடுக்குறீங்களா? ஒரு முதல்வர் பேசுகிற லாங்குவேஜாக இது? இதெல்லாம் பார்லிமெண்ட் வேர்ட்ஸில் வருதா? இதெல்லாம் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பத்திரிகையாளர்கள் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர்கள்ட்டையோ அல்லது எங்கள் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் நம்ம வன்னியரசன் அவர்கள்ட்ட தயவு செஞ்சு போய் இதை கேட்டுறாதீங்க. ஏன்னாக்கா ஆமாம் அதிலெல்லாம் தவறு இருக்குன்னு கேட்டுருவாங்க. இதெல்லாம் காலப்போக்கில் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இது. இதில் ஒன்றும் பெருசாக நம்ம கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது சாதாரணமாக எல்லோரும் புழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். இதில் நம்ம பெருசாக எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எங்கள் எழுச்சி தமிழர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாப்புல. ஏன்னா அமைச்சர் பதவிக்கு நமக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது, நம்ம கட்சி ஆரம்பித்ததே அமைச்சர் பதவி ஆகணுங்கிறதுக்கு தானே. சரி, அதை தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸாக பாருங்க, ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா ஊழல் இல்லை, ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா ஊழல் இல்லை, லஞ்சத்தை ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற டாஸ்மாகுக்கு போங்க, போயிட்டு நீங்கள் என்ன ஏதோ ஒரு சரக்கு பீரோ, பிராண்டியோ, விஸ்கியோ அல்லது ஒட்காவோ என்ன இருக்கோ அதை வாங்குங்க. வாங்கினீங்கனாக்கா பாட்டிலுக்கு மேலே 20 ரூபா வாங்கலைனாக்கா நீங்கள் என்ன செருப்பு போட்டுருங்களோ அதை கலட்டிட்டு இந்த சலுப்பு 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 சலுப்புன்னு நடு ரோட்டில் நிற்க வச்சு சலுப்புங்க. நான் பாட்டுக்கு வாயை மூடிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். எதிர்த்து பேசுகிறதோ, எதிர்த்து அடிக்கிறதோ, எதிர்மனை ஆட்டுறதோ எதுவுமே இருக்காது. இந்த வரைக்கும் இப்படி கையை கட்டிட்டு இப்படி நிற்கிற நடு ரோட்டில் நீங்கள் பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 10 பேர் வேணாலும் கூட்டுவாங்க, லைனில் நின்று அடிங்க, எண்ணி 10 செருப்பால் அடிங்க, 10 அடியோட அடிங்க. நான் பாட்டுக்கு நின்று இப்படியே நின்று நம்ம இதில் வருங்க வேத புதிய படத்தில் சத்யராஜ் இப்படி தலையே ஆட்டுவார்ல, அது சவுண்ட் எஃபெக்ட் மட்டும்தான் வரும். நீ உண்மையிலே அடிங்கிறேன், நான் அப்படியே நிற்கிறேன், வாங்கிட்டு போகிறேங்கிறேன். நான் யாருக்கிட்ட வந்து லஞ்சத்தை ஒழிச்சுவிட்டேன், ஊழலை ஒழிச்சுவிட்டேன்னு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ண அதே கரூரில் போய் நீங்கள் வாங்குங்க, 20 ரூபா எக்ஸ்ட்ரா இல்லாமல் அந்த பாட்டில் கொடுத்துட்டேனாக்கா இந்த சேனலை இப்படியே மூடிட்டு நான் கிளம்பிடுறேங்கிறேன். நான் அப்படியே கிளம்பிடுறேங்க. இந்த சேனல் இதுக்கப்புறம் நான் சோஷியல் சார்ந்து எதுவுமே பேச மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டேன், நான் போயிடுறேன். லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன், ஊழலை ஒழிச்சிட்டாங்கிறீங்க. நெல் மூட்டை போடுறதுக்கு நீங்கள் சொன்னீங்களே,
திருவாரூர்லையும் இதில் நின்று பேசுனீங்கல்ல, தஞ்சாவூரில் நெல் மூட்டை போடுறதுக்கு காசு வாங்குறீங்களா, நான் வந்தாங்கனாக்கா ஒழிச்சிடும்னு சொன்னீங்கல்ல, ஏற்கனவே வாங்கினதை விட அதிகமாக இப்போ மூட்டைக்கு 60 ரூபா வாங்குறாங்க. முன்னாடி மூட்டைக்கு 30 ரூபா அப்படி தான் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 60 ரூபா மூட்டைக்கு வாங்குறாங்க. அந்த நான் சொல்கிறது நம்பல, நீங்கள் இதோ உங்களுக்காக அந்த குறும்படத்தை காமிக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் மரியாதை பேசு ஃபர்ஸ்ட் நோ நோ என்ன உடைச்சு தரலைப்பா ஏன் உடைச்சு ராட்டை நீ உடைச்சு கை உடைச்சு நீ கை உடைச்சு மால்ல நீ வீடியோ எடுத்து என்ன பண்ற ஒண்ணும் பண்ண முடியாது 20 வருஷமா சார் டாப் மார்க்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் 50 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து தாவைக்கு அரசு பாத்தீங்கன்னா நெல் மூட்டைக்கு சமமா எல்லா கெட்டியும் 60 ரூபாய் வாங்குறாங்க. இவங்க தான் வந்து நெல் மூட்டைக்கு பணம் வாங்குறத வந்து தடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா இப்போ 60 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இதோட அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா மரியாதைக்குரிய புசியார் இருக்கார்ல, அந்த புசியார் என்ன பண்ணிருக்காப்புல, அந்த அரசு வழக்கறிஞர்களை அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு அவரு ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி காசு வாங்கியிருக்கிறாருன்னு அந்த கட்சியில உள்ள நிர்வாகியே சொல்றாப்புல. அதையும் நீங்களே கேளுங்க. விழுப்புரம் மாவட்டம் சாலாமேடு பகுதியைச் சேர்ந்தவரும் தாவேகா வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளருமான ஞான சௌந்தரி ஒரு அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு 5 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பரிந்துரை அடிப்படையிலும் இந்த நியமனங்கள் நடந்துள்ளதாகவும் மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். இவங்க தான் லஞ்சத்தை ஒழிச்சு விட்டோம், ஊழலை ஒழிச்சு விட்டோம், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்களா, அங்கேயே பாட்டிலுக்கு 10 ரூபா லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், ஊழல் ஒழிச்சோம். என்ன ஆசியம் சார் நீங்க? ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலை எல்லாம் நடக்குது, ஆனா அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க தம்பி, உட்கார வச்சுலாம் பேசுறாங்க. அதாவது லஞ்சத்தை ஒழிச்சது மட்டும் இல்ல, பாருங்க அரசு அதிகாரிகள்லாம் அவ்வளவு மரியாதையா நடத்துறாங்க. என்ன தெரியும் உங்களுக்கு, உட்கார வச்சு பேசுறாங்க, அவ்வளவு மரியாதை நடத்துறாங்க. சரி சார், நான் உங்களுக்கு 2 கிளிப்பு மட்டும் போட்டு காமிக்கிறேன், நேரம் இல்லை, இல்லைனாக்கா நான் மட்டும் மணிக்கணக்கில் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன், எல்லாத்தையும் போட்டு காமிச்சு நேரம் இருக்காது. சாம்பிளுக்கு 2 வீடியோ. அது எதுனாக்கா, ஒன்று ஒரு பெரிய ஒரு உயரதிகாரி ஒருத்தர், அவருக்கு மேலேயே உங்கள் ஃபோட்டோ தொங்கும். அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா, நம்ம திருவெட்டூரில் நேற்று நடந்த சம்பவம், இது 2மே சமீபத்தில் நடந்த, நேற்று முந்தானில் அப்படி சமீபத்தில் நடந்த சம்பவம் தான். திருவெட்டூரில் கரண்ட் இல்லை, 7 மணி நேரம் தொடர்ந்து கரண்ட் இல்லை, மக்கள் முழுக்க இருட்டில் நின்று அவதிப்பட்டு அடுத்த மாதம் கரண்ட் பில் கட்ட மாட்டோம்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஈபியில் போய் கட்டோம்னாங்க, அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் உங்களுக்கு சர்வெண்ட் கிடையாது தெரியுமான்றாங்க. ஏங்க, அரசு ஊழியர்கள்னாங்க பப்ளிக் சர்வெண்ட் தான் அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லை, முதலமைச்சராக இருந்தாலுமே அவரும் பப்ளிக் சர்வெண்ட் தான். பப்ளிக் ஒரு பிரச்சனைனாக்கா சிஎம் செல்லுக்கு ஏன் மெயில் அனுப்புகிறாங்க, அவர் பப்ளிக் சர்வெண்ட்டு. பப்ளிக் ஒரு பிரச்சனைனாக்கா அவர் வந்து அதை தீர்த்து வைக்க வேண்டியது அவருடைய கடமை. அதைத்தானே சிஎம் விஜய் அவர்களும் பேசுகிறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப மரியாதையாக நடத்துகிறாங்க, எப்படி மரியாதையாக நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது சாம்பிள் 2 கிளிப்பும் மட்டும் எக்ஸாம்பிள் புறம் பாருங்கள். 3 நாளாக நீங்கள் உங்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறீங்க, எதுக்கு எடுத்தாலும் நீங்களே ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? நாங்கள் என்ன செய்வோம், ஏதோ கல்ல ஊட்டி வச்சுக்கோங்க. நாங்கள் அவங்க தடுக்கவே இல்லை, எந்த ஒரு இதுக்கும் நாங்கள் ஏன் கல்ல ஊட்டி வச்சிங்க? எங்களோட கோவிலுக்கு நாங்கள் பாதுகாப்பு பண்ணிருக்கோம், அவங்களுக்கு அதை வந்து நாங்கள் எதுவுமே பண்ணல. கோழி பண்ண கோவில் எதில் இருக்கு? புறம்போக்கில் இருக்கு. அப்புறம் என்ன, என் வீட்டு வாழைக்காரி மேலே கேட்டுக்கிறேன் கேள்வி, பப்ளிக் சர்வெண்ட் தானே, பப்ளிக் தானே கேள்வி கேட்கறேன். கவர்மெண்டே பப்ளிக் தானே. கவர்மெண்ட் யாரு? கவர்மெண்ட் யாருக்கு சேவ் பண்றாங்க? கவர்மெண்ட் யாருக்கு சேவ் பண்றாங்க? அப்படி இல்ல, இங்க இருங்க, கவர்மெண்ட் யாருக்கு சேவ் பண்றாங்க? ஐயோ பா, நான் மரியாதை நடத்துறாங்க, ஆனால் இவ்வளோ மரியாதை கூடாது சார், இவ்வளோ மரியாதை கூடவே கூடாது. இப்பவும் சொல்றேன், நம்ம விவசாய பெருமக்களே, உங்களோட இந்த அரசு கூடவே நிற்கும். அடுத்தது விவசாயிகள்கிட்ட வந்துட்டாப்புல, உங்கள் கூடவே எங்கள் அரசு விவசாயிகள் கூடவே நிற்கும். விவசாயிகளுக்குன்னு ஒழிக்கிற சட்டம் வந்த பொழுது எங்கே நின்னீங்க? நீங்கள் கூட நின்னீங்களா? எங்கே நின்னீங்க? எங்கேயோ டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு ஃப்ளோரில் அல்லது ஏதோ ஒரு ஸ்பாட்டில் நின்று எங்கேயோ நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டோ அல்லது ஃபைட் பண்ணிக்கிட்டோ காமெடி சீக்வன்ஸ் பண்ணிக்கிட்டோ இருந்திருப்பீங்க. எங்கள் பிரச்சனை வரும்போது நீங்கள் எங்கே சார் நின்றுருக்கீங்க? விவசாயிகளுக்கு பிரச்சனை வரும்பொழுது ஏன் இப்போவே நீங்கள் என்ன பண்ணீங்க? எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ நான் முதலமைச்சரானால் விவசாயிகளுடைய அனைத்து கடன்களையும் நான் ரத்து செய்வேன்னு சொன்னீங்க. ஆனால் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் சொன்னபடி நடந்துக்கிட்டீங்களா? 5000 ரூபா, இவனுக்கு 10,000 ரூபா தள்ளுபடி, அவனுக்கு வந்து 15,000 ரூபா மட்டும்தான், அப்போ முழுவதும் நீக்குவேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிக்கிட்டு விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்து அந்த ஓட்டை வாங்கிட்டு விவசாயிகளை ஏமாற்றியது, நம்பிக்கை துரோகம் செய்து நீங்கள். அதை எதிர்த்து விவசாயிகள் பண்ண போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்களே பாருங்கள்.
இவரு தான் முழுக்க முழுக்க விவசாயிகளை பாதுகாக்க போறாராம். அவன் நாங்கள் நம்பணும். ஏன் சார், நெத்தியில் ஏதாவது எழுதி ஒட்டியிருக்குங்களா? பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படை, அது உங்களுக்கு நல்லாவே முன்னாடியே தெரியும். நல்லாவே தெரியுமே, நல்லா தெரியும். சிங்கப்பெண் படை பற்றி ஏன் நமக்கு தெரியாது? சிங்கப்பெண் படை பற்றி சில குறும்படங்கள் இருக்கு, இதோ உங்களுக்காக. சென்னை கிண்டி ஆயுத படையில் உதவி ஆய்வாளராக உள்ளவர் கிருபா. இவர் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளார். கைப்பையை போலீஸ் வாகனத்தில் வைத்த கிருபா பயிற்சிக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது அவரது கைப்பை மாயமானது. அதனை யாரோ களவாடி சென்றது தெரிய வந்தது. சிங்கப்பெண் படையில் உள்ள சிங்கப்பெண்களுக்கே பிரச்சனை, அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அவங்க நகைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னொரு இடத்துல கொடுமை என்னன்னாக்கா, கோயம்புத்தூரில் ஒரு தாவேக்கா நிர்வாகியினுடைய பையன் ஒரு பொண்ணை வந்து வீடு பூந்து, அந்த பொண்ணு லவ்வை ஏற்றுக்கலையாம், அதனால் வீடு பூந்து அந்த பொண்ணினுடைய அப்பாவை வந்து காட்டுமிராண்டித்தனமாக கொலைவெறி தாக்குதல் பண்ணுறான். நீங்களாம் நியூஸ் பார்த்துருப்பீங்க. அந்த பெண்ணினுடைய அம்மா சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அந்த பெண்ணே அடிச்சிருக்காங்க. அவள் போகும்போது அவன் சொல்லிட்டு போகிறான், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தாவேக்கால எங்கள் அப்பா வந்து பெரிய ஆள், நான் வந்து உன்னை விட மாட்டேன், உன்னை நாசம் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து. அப்போ அந்த அப்புறம் வந்து நியூஸ்க்கு வந்து பைட் கொடுக்குறாங்க. அப்போ கேட்குறாங்க அந்த நியூஸில் பைட் எடுக்க போனவங்க, ஏங்க நீங்கள் யாருக்கும் ஃபோன் பண்ணலையா போலீஸுக்குனால? சிங்கப்பெண் படை நம்பருக்கு நான் கால் பண்ணேன், ஆனால் அவங்க ஃபோன் எடுக்கலை அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு. ஐயா என்னங்கய்யா சிஎம் ஐயா, என்ன சிஎம் ஐயா நீங்கள்? வரப்போற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இந்த திட்டம் தான் கொண்டு வரக்கூடாது, தப்பான திட்டம். இதில் முற்போக்காக எந்த பார்வையும் இல்லை. இது வெறுமனே ஓட்டுக்காக மக்களுடைய பணத்தை இப்படி வந்து வீணாக செலவு பண்ணக்கூடாது, இது தவறு முற்றிலும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதை கண்டித்து ஒரு அறிக்கையும் விட்டார், ட்வீட்டும் போட்டார், இது பேசவும் செஞ்சார். அப்போ தலைவர் எழுச்சி தமிழர் சொல்லியுமே நீங்கள் இதை கேட்க மாட்டீங்களா? என்னங்க நீங்கள்? அப்போ எங்கள் எழுச்சி தமிழருடைய பேச்சுக்கு என்ன தான் மரியாதை? அப்போ எங்கள் எழுச்சி தமிழருக்கு தாவேக்காவில் எந்த மரியாதையும் இல்லையா? அப்போ எழுச்சி தமிழர்கிட்ட இந்த டிஸ்கஷனும் நீங்கள் பண்ணுறது இல்லையா? அப்போ அவர் ஒன்று சொல்கிறாரு, அவர் ஒரு அரசியல் ஆசானு, அரசியல் வாத்தியார், அவர் ஒரு கிங் மேக்கரு. அப்போ அவர் சொல்லி நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னா, அப்போ எங்கள் தலைவர் உள்ளுக்குள்ளே இருந்து என்ன தான் செய்ய போகிறாரு? அப்போ உள்ளுக்குள்ளே எதுக்கு தான் இருக்கார் அப்படிங்கிற கேள்வியை விசிகாக்காரவங்க எழுப்ப மாட்டாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து எங்கே கூட்டணி வச்சாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு அமைச்சர் சீட்டு கிடைச்சா போதும்பா அப்படின்னு இருக்காங்கன்னு நான் சொல்லலை. எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே அவார்டு வழங்குற விழாவில் அவரே சொல்லியிருக்காரு, ஒரு கூட்டணி சேர்ந்தாலும் சரி, அங்கே வாங்கக்கூடிய இடங்களில் எனக்கு ஒன்று வேண்டும். அதிமுக கூட்டணியிலே சேர்ந்தாலும் சரி, அது தப்போ சரியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதிலே எனக்கு ஒரு இடம் வேண்டும். தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் சரி, அது தவறா சரியா என்ற விவரம் எனக்கு தேவையில்லை, அதிலே எனக்கு இடம் வேண்டும். இதுதானே நம்முடைய முனைப்பாக இருக்கிறது. இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சு என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரியல் தாய் மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். எப்படி ரியல் தாய் மாமன்? ரியல் தாய் மாமன் இல்லை, ரியல் தாய் மாமன். நான் ஒருவேளை ரியல் தாய் மாமனாக இருந்திருந்தால் கோயம்புத்தூர் சூலூரில் 3 வயது சிறுமி, அந்த சிறுமி கூட்டு பாலியல் உறவு செய்யும் பொழுது இந்த ரியல் தாய் மாமா ஏன் அங்கே போகலை? இந்த கும்மிடிப்பூண்டியில் இதே மாதிரி ஒரு 3 வயது பெண் குழந்தை கூட்டு பாலியல் உறவு செய்யப்பட்டு அது சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த குழந்தைய எடுத்த சம்பவம் இருக்குல்ல, அது சொல்லும் பொழுது திரும்ப அந்த குழந்தைய வந்து நாம் அந்த படுபாவிகள், அந்த குற்றவாளிகள், அந்த சைக்கோ நாய்கள் செஞ்சது திரும்ப நாம் அதுக்கு உடன்போகிறது மாதிரி எனக்கு தோணுது. அந்த குழந்தை எடுத்த அந்த சூழல் இருக்குல்ல, அதை சொல்கிறதுக்கு எனக்கு அப்படி அதை சொல்லவே முடியல நம்மளால். பாருங்கள் எவ்வளவு யோசித்து சொல்லலாமா வேண்டாமா, சொல்லலாம்னு வருது, ஆனால் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பக்கம் தடுத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, நான் அதெல்லாம் யோசித்து பார்க்குறேன். அப்போ அங்கே உண்மையிலே நீங்கள் தாய் மாமனாக இருந்தால் ஏன் கும்மிடிப்பூண்டிக்கு போகலை? ஒரே நாளில் கிட்டத்தட்ட 12 பெண்கள்னு நினைக்கிறேன் பாலியல் உறவு செய்யப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 8 குழந்தைகள் மட்டுமே, 8 பேர் நினைக்கிறேன், 8 பேரோ 6 பேரோ குழந்தைகள் மட்டுமே. அதை நீங்கள் தாய்மாமன் எங்கேயும் போய் பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைகள் பாலியல் உறவு ஆட்பட்டிருக்காங்க, எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தாய்மாமன் எங்கேயும் போகவே இல்லை. தாய்மாமன்னாக்கா தன்னுடைய அக்கா பிள்ளைக்கு, தங்கச்சி பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்துச்சுனாக்கா எல்லா வேலையும் விட்டு அங்கே போய் நிற்பான், அவன் தான் தாய்மாமன்.
இப்போ தாய்மாமன் நடக்கும் பொழுது அப்படியாக்கா எனக்கு நீ ஷூட்டிங் இருக்குது, நான் அதை போயிட்டு முடிச்சுட்டு ஒரு 4 நாள் கழிச்சு வரட்டுமா அப்படின்னு சொன்னால் அவன் தாய்மாமன் கிடையாது. ஐயோ என்னால் நீ வர முடியாது, எனக்கு பர்த்டே கேக் வெட்டுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க தாய்மாமன் இருக்க முடியாது. ஐயோ அப்படியா, இல்லையே எனக்கு இன்னைக்கு நிறைய சமந்தா பார்க்க வரேன் இருக்காங்க, எனக்கு அர்ஜுன் பார்க்க வரேன் இருக்காரு, ஏஆர் முருகதாஸ் பார்க்க வரேன் இருக்காரு, நான் அவங்களெலாம் மீட் பண்ணுவேன், எனக்கு வேலை இருக்குது, அதனால் நீங்களே பார்த்து காரியத்தை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க தாய்மாமனாக இருக்க முடியாது. அப்போ தாய்மாமன்னாக்கா போகணும்ல. இந்த எந்த விஷயத்துக்கு நேரடியாக போகாத நீங்கள் எப்படி தாய்மாமனாக இருக்க முடியும்? 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. சரி, 5 நிமிஷம் பேசுனதுக்கு குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்க. அரை மணி நேரம் பேசுனீங்களே பாண்டிச்சேரியில், ஏன் பாண்டிச்சேரியில் அந்த கொத்து பரோட்டாவை போட முடியல? திருவாரூரில் நின்று பேசுனீங்களே, ஏன் திருவாரூரில் உங்களால் அந்த கொத்து பரோட்டா போட முடியல? நாகப்பட்டினத்தில் நின்று பேசுனீங்களே, ஏன் நாகப்பட்டினத்தில் உங்களால் அந்த கொத்து பரோட்டா போட முடியல? ஏன் பரோட்டா மாஸ்டர் லீவா? அல்லது பரோட்டாவுக்கு கிடைக்கும் பிசைகிற மாவு எதுவும் கிடைக்கலையா? அல்லது பரோட்டா போடுறதுக்கு கல் எதுவும் கிடைக்கலையா? இல்லை பிரட்டி போடுறதுக்கு தோசை கரண்டி கிடைக்கலையா? அங்கே மட்டும் ஏன் கொத்து பரோட்டா போடல? எனக்கு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் தோற்று போனதில் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இவிஎம்மில் உண்டு. இது வந்து பிளான் பண்ணி பிஜேபி செய்த இவிஎம் ட்ரிக்கு தான் அது. ஏன்னா விஜயை உள்ளே கொண்டு வந்தது ஆர்எஸ்எஸ் பிஜேபி. அப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்கள் தோக்குறாரு அப்படின்னாக்கா அதில் எனக்கு இவிஎம் மேலே இது ஏன் திமுககாரவங்க அந்த கொஷினை எழுப்பவே இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏங்க இங்கே ஸ்டாலின் தோற்று போகிறாரு, இவர் பேசணும் அப்படின்னாக்கா ஏன் தமிழ்நாட்டில் உள்ள தாக்கம் ஏன் பாண்டிச்சேரியில் தாக்கம் இல்லவே இல்லை? அப்போ ஏங்கிற நம்ம யோசிக்கணும்ல, இது ஏன் அவங்க கொஷின் பண்ணவே இல்லைங்கிறது நம்ம தெரியல. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எலெக்ஷனுக்கு முன்னாடியே எழுச்சி தமிழர் சொல்கிறாரு தொங்கு சட்டசபை வரப்போகுது அப்படிங்கிறது. அவருக்கு எப்படி இப்போ வரப்போகிறது தெரியும். சரி, அரசியலை உற்று நோக்குறாரு, அதனால் அவருக்கு கணிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, வரப்போகுது அப்படின்னாக்கா அதை நம்ம எப்படியாவது தடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணுவோம். அப்போ தடுக்கணும் அப்படின்னாக்கா நாம் இருக்கிற கூட்டணியை நம்ம கொடுத்த சீட்டுகளை வலுப்படுத்தணும் தான் நினைப்போம். ஆனால் எழுச்சி தமிழர் என்ன பண்ணார்? 8 சீட்டுகளில் அந்த காட்டுமன்னார் கோயிலில் ஜெயிக்க வேண்டிய அண்ணன் சிந்தனைச்செல்வன் அவர்களை அவர் எந்த தொகுதியில் போட்டால் ஜெயிக்க மாட்டாரோ அங்கே தூக்கி போடுறாரு. அப்புறம் அந்த தொகுதியில் யாரை தூக்கி போடுறாருனாக்கா கட்சிக்கே சம்மந்தம் இல்லாத காங்கிரஸ்காரர், இளையவெருமாளுடைய பையன், அவர் காங்கிரஸ்காரர். அந்த காங்கிரஸ்காரை பிடிச்சி கொண்டாந்து சம்மந்தமே இல்லாமல் அந்த தொழில் நிற்க வைக்கிறாப்புல. ஏன் கட்சியில் வர ஆளே இல்லையா? இதற்காக அவரை கொண்டாந்து நிற்க வைக்கணும். அப்புறம் இப்படி அந்த தொகுதிகளில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அந்த சீட்டு தலைவர் பண்ணது. கேம்பெயினுக்கு வந்து அன்புமணி ராமதாஸே கேம்பெயினை கிளம்பிட்டாப்புல. அவர் எவ்வளவு சோம்பேறு நமக்கு தெரியும். அவரே கேம்பெயினை கிளம்பிட்டாப்புல. அப்புறம் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க கேம்பெயினை கிளம்பி அவங்க வண்டி எடுத்து கேம்பெயினுக்கு போயிட்டாங்க. ஆனால் எப்பொழுதுமே முதல்ல கேம்பெயினை கிளம்புற எழுச்சி தமிழர் அவர்கள் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப லேட்டாக தான் போகிறாரு. அதுவும் கேம்பெயின் இந்த முறை சரியாக செய்யவே இல்லை. அப்போ எப்படி முன்னாடியே இது வரப்போகுதுன்னு தெரியும். அப்புறம் நான் வந்து காட்டுமன்னார்குள்ள போட்டிடுறேன்னு அவர் சொன்னது எதுக்காக? இவர் எம்பி பதவி விட்டு இங்கே வந்து இதுக்கு போட்டி பண்ணணும். ஏன்னாக்கா இப்போ கூட பாருங்கள், எனக்கு தேசிய அரசியல் தான் முக்கியம், பிஜேபியை வீழ்த்த வேண்டும், அதற்காக இந்த கூட்டணியில் தாவேக்காவும் திமுகவும் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு எங்கள் எழுச்சி தமிழருடைய பார்வை தேசிய அளவில் இருக்குனாக்கா எம்பி பதவியை விட்டு எதுக்கு உள்ளூர் அரசியல் இங்கே எம்எல்ஏவுக்கு வந்ததுக்கு நிற்கணும்? இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு மாதிரி பிசைஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இது அப்போ பிஜேபியினுடைய பிளானு, இதை இவிஎம் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எழுச்சி தமிழருக்கு எப்படியே தெரிஞ்சிருக்கணும். அவர் தெரிஞ்ச ஒரு வாய்க்குள்ளே வச்சுக்க முடியாமல் எப்போவுமே போட்டு உடச்சிருவாப்புல. லைவில் பேசும்பொழுது அங்கே பேசும் இங்கே பேசும் பேசிடுவாப்புல. அப்படியாக பேசி அப்புறம் சமாளிப்பதற்கு ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சு இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இது ஏதோ இவரு போய் 5 நிமிஷம் பேசினதில் கொத்து பரோட்டா போட்டாங்களே, இது பக்காவான இவிஎம் செட்டப் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. டாக்லெஸ் வர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. இது எங்கேயோ கேட்டிருக்குமே, இன்னைக்கு எங்கேயோ கேட்டேன். இந்த டூல் கிட்ட இதே வேர்டு இது அப்படியே டபுள் கோட்டு பண்ணி யாரோ பேசுனாங்களே. இந்த டூல் கிட்ட யார்? மதன் கௌரியா இருக்குமோ? சச்சா இல்லை, மதன் கௌரி இல்லை. மதன் கௌரி இல்லைனாக்கா வேறு யார்? இந்த பையன் இந்த கிறிஸ்டியன் ஐஸ்னு ஒருத்தன் இருப்பான இன்ஃப்ளூயன்சர், அவன் இல்லை அந்த பையன் இல்லை, வேறு யாராக இருக்கும். யாரோ ஒரு யூடியூபரு இன்ஃப்ளூயன்சர் இந்த டூல் கிட்டு பேசுகிற அது காசு வாங்கிட்டு பேசுவாங்க. அந்த டூல் கிட்னா ஒரு வார்த்தை அது எல்லோரும் பேசுவாங்க. யார் வேறு யார் பேசியிருப்பா? இந்த ஆர்மி இருமிட்டு திருவண்ண ஒரு பையன், அந்த பையன் ஐயோ சாரிங்க, ஐயோ எங்கே சரி நம்ம நீங்களே அதை எனக்கு மறந்துட்டேன், காலைல தான் கேட்டேன். இது எப்படி அப்படியே டபுள் கோட் பண்ணி இந்த டூல் கிட்ட எப்படி பேஸ் பண்ணார் தலைவருங்கிறது தான். சரி, நீங்களே பார்த்துருங்க. அதை முதலமைச்சர்
ஆமா, ஒவ்வொரு தனிநபர் அணுகுமுறைன்னு இருக்குல்ல. அதாவது 20 அம்ச திட்டத்தில் டாக் லெஸ் ஒர்க் மோர்னு ஒரு ப்ரோக்ராமே இருந்துச்சு. குறைவா பேசு அதிகமா செயல்படுன்னு. அதை பின்பற்றுகிறார் நம்முடைய முதலமைச்சர். லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். தலைவரே, என்ன தலைவர் இப்படி பண்ணிட்டீங்க? தலைவரே தலைவரே, எவ்வளவு நம்பணும் தலைவரே? என்ன தலைவரே, டூல் கிட்ட வாங்கி பேசுகிற அளவுக்கு என்ன தலைவரே நீங்கள்? இல்லை, இப்படி கூட சொல்லலாம் தலைவர். பாருங்க விசிக தொண்டர்களே, நாளைக்கு மீட்டிங்கில் பேசினாலும் பேசுவார் தலைவர். பாருங்கள் விசிக தொண்டர்களே, நான் பேசியதைத்தான் விஜய் பேசுகிறார். நான் காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை விஜய் அவர்கள் காரில் போகும் பொழுது அதை ஃபோனில் பார்த்துருக்கார். நான் பேசியதைத்தான் காதில் வாங்கி கொண்டு கவனத்தில் எடுத்துக்கொண்டு கரூரில் நான் பேசியதை அப்படியே பேசியிருக்கிறார். கவனித்தீர்களா? அப்போ என்னுடைய கண்ட்ரோலில் தான் விஜய் இருக்கிறார், நான் சொல்கிறத தான் விஜய் கேட்குறார் அப்படின்னு அவர் சொல்கிறத தலைவர் கேட்குறத இப்படியே நாளைக்கு பேசணும். என்னவோ தெரியல. சரி, ஓகே. ஓட்டுக்கு காசு கொடுக்குற அந்த கலாச்சாரத்தையும் அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். அப்பா, பயங்கரமாக நொறுக்கி போட்டு, அந்த நொறுக்கி போட்டதை அல்லாமல் விட்டீங்க. ரோடு முழுக்க நீங்கள் நொறுக்கி போட்ட கிடந்து வண்டியை ஓட்ட முடியல, பூரா வண்டியும் பஞ்சர் ஆகி போச்சு. தயவு செஞ்சு நீங்கள் அதை உங்கள் தொண்டர்களை வச்சு அதை நொறுக்கி போட்டது மட்டும் ஓரமாக நொறுக்கி போட சொல்லுங்கள். நடு ரோட்டில் நொறுக்கி போட்டுறீங்க, நாங்கள் அப்படியே வண்டி ஓட்டுறது, பிள்ளைகளே சைக்கிள் ஓட்டணுமா இல்லையா, பூரா பஞ்சர் ஆகி போடுது. அதனால் இவங்க நொறுக்கி போட்டதை நீங்களே பாருங்கள். நான் பார்க்கறதுல ஒரு 3 விஷயங்கள், ஒரு 3 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். அதான் நம்ம தோல்விக்கான காரணம். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து நம்ம சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து 100% அமௌண்ட்டை கொடுத்தார். 2000 அமௌண்ட்டை கொடுத்தார். அதனாலேயே நமக்கு வந்து கடைசி 2 நாளில் டோட்டலாக டேமேஜ் ஆச்சு. இதுதான் அவங்க நொறுக்கி போட்ட லட்சணம். ஒருத்தர் வாயை விட்டாப்புல எல்லா தொகுதியிலையும் பணம் கொடுத்தாங்க, எல்லா தொகுதியிலையும் பணம் கொடுத்தாங்க. அதில் எந்த மாற்றம் கட்டு கிடையாது. இது பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கிட்டோம், பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கிட்டோம். எங்கள் எழுச்சி தமிழர் வேறு இன்னைக்கு பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கிட்டு இவர் பேசினார்ல, எங்கள் தலைவர் முந்தா நாளே பேசிட்டாப்புல. அது டூல் கிட்டு கிச்சக் பச்சக் தான் எல்லாம். என்ன வாத்தியார, பணம் கொடுக்காம எப்படி ஜெயிச்சாங்க, அவர் நொறுக்கி போட்டது என்னன்னு நீங்களே பார்த்தீங்க. அவர் ஓமலர் வேட்பாளர், அவர் தோத்து போட்டார் போல் இருக்கு. கடுப்பில் வந்து பேசுகிறாப்புல. இங்கேங்க அவன் 2000 கொடுத்து ஜெயிச்சான், நான் 2000 முதல்ல கொடுக்க போனேன், என்னை கொடுக்க வேண்டாம்னு மறைச்சி விட்டு அவன் தனியாக 2000 கொடுத்து ஜெயிச்சு போயிட்டான் அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்கிறாப்புல. அப்போ இவரும் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காப்புல, அவன் எனக்கு கொடுக்க வேண்டாம்னு மறைச்சிட்டு அவன் கொடுத்து அவன் ஜெயிச்சான் அப்படிங்கிறது காட்டில் வந்து ஓப்பனாக பேசிட்டாப்புல. இப்படி தான் பணம் கொடுக்காம தாவேகா தமிழ்நாட்டை வென்றது அப்படின்னு நீங்கள் நம்பணும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதி, நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் விரோதி ஆயிடுவீங்க. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. சரி, டாஸ்மாக் கிளம்புங்க, 20 ரூபா கேட்பா. இது எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் விஜயோட ஆச்சு, நான் என்னத்துக்கு 20 ரூபா கொடுக்கணும்னு சண்டை போடுங்க. ஏன்னா எல்லா கடையிலையும் வாங்கிட்டு இருக்காங்க. அதை உங்களுடைய அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் விக்னேஷ் அவர்களே சொல்லியிருக்காப்புல. ஆமாம், நாங்கள் வாங்குகிறோம், எங்களுக்கு ஒரு வழி இல்லை அப்படின்னு பேசியிருக்காப்புல. இதில் நீங்கள் லஞ்சத்தை ஒழிச்சு போட்டீங்க, லஞ்சம் கொடுக்காதீங்கன்னாக்கா 20 ரூபா வாங்குறாங்களே, மூட்டைக்கு 60 ரூபா வாங்குறாங்களே, என்ன பண்ணுறது? விஜயோட தம்பி வாங்காங்கன்னா வாங்காமல் இருந்துருவாங்களா? ஒருத்தர் அப்படி தான் போய் கேட்குறாப்புல, அவனை பிடிச்சி அடிச்சு போட்டாங்க. திரும்ப அப்படிலாம் முடியாது, நீ சிஎம்ஏ வேணாலும் கூப்பிட்டு வா, நீ அமைச்சரே வேணாலும் கூப்பிட்டோன்னா 20 ரூபா வாங்குவேன்னு கடையில் அவர் சொன்ன வீடியோவே இருக்குது. ஆட போங்க பாஸ், இவ்வளோ நேரம் நான் விளக்கிட்டு உட்காந்துருக்கேன் உங்களுக்கு. அதான் நம்ம சிஎம் அவர்கள் கரூரில் பேசினதில் எவ்வளவு பொய்களை அடுக்கடுக்காக பொய் மூட்டைகள். எனக்கு இந்த பொய் சொல்கிறதுல தமிழ்நாட்டில் 2 பேர்கிட்ட தான் போட்டியே. ஒன்று எங்கள் என்ன சீமானு, இன்னொன்று சிஎம் விஜய் அவர்கள். உண்மையிலே சொல்கிறது, எங்கள் என்ன சீமான் அவர்கள் வந்து இத்தனை வருடமாக சொன்ன பொய்யை ஒரே ஒரு மீட்டிங்கில் காலி பண்ணிட்டாப்புல. இப்போ நம்பர் 2 இடத்துல இருந்த சிஎம் விஜய் அவர் நம்பர் 1க்கு போயிட்டாப்புல. அண்ணே சீமான் அண்ணே, நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நீ ஃபஸ்ட்டுக்கு வர முடியும், உன் பிளேஸை விட்டு கொடுக்காதன்றேன். உனக்கு என்ன ஸ்பெஷலாக நீ விட்டு கொடுத்து நிற்கிற? வெக்கமா இல்லை உனக்கு? ஏன்னா சீமான் அண்ணே இத்தனை வருஷமாக அரசியலில் இருக்க பாரு, நேற்றுக்கு வந்து பையன் ஒரே நேரம் அடிச்சு தூக்கிட்டு எவ்வளோ பொய் மூட்டையில் அவுத்து நீங்கள் தான் ஏதாவது அந்த ஆமக்கறின்னு பெரட்டி போட்டு போகிறதுன்னு அரிசி கப்பல் சுட்டு இதெல்லாம் சாதாரணண்ணே. அடித்து விட்றாரு பார்த்தீங்களா இல்லையா? முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டுறாப்புல பார்த்தீங்களா இல்லையா? இதனால் கற்றுக்கணும், லிசன், கவனிக்கணும். முதல்ல அங்கங்கே வேடிக்கை பார்க்குறது,
தேவையில்லாமல். அதனால் போட்டியே 2 பேருக்கு இடையில தான் தமிழ்நாட்டுக்குள்ளே. ஒன்று எங்கள் அண்ணன் சீமானு, இன்னொன்று சிஎம் விஜய். இந்த பொய் சொல்கிற போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.